தேவனுடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவதாக. இப்பொழுது நாம் தெய்வ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். தெய்வ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 6வது வசனம். எரேமியாவின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 6வது வசனம். அந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது? இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அதை மீண்டும் ருசியை வாசிக்கிறேன். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இதுல முதல் பகுதியை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி. இந்த ஆண்டிலே இந்த 2வது மாதத்திற்கென்று கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் தான் இந்த எரேமியாவின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 6வது வசனம். இந்த வசனத்தை வைத்துதான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தர் இதன் மூலமாக தான் நம்மளோடு இடைபட போகிறார். அதனால் இப்பொழுது எல்லோரும் நம்முடைய தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே நீர் என்னோடு இடைபடுவீராக, நீர் இந்த மாதத்திற்கென்று கொடுத்த வாக்கு தத்தத்தை நாங்கள் வைத்து தியானிக்கிறோம். நீர் எங்களோடு பேசி அதிலே கொடுத்திருக்கிற காரியங்களை நாங்கள் தியானித்து அதிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள, இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ செய்திக்காய் எல்லோரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் தேவ சமூகத்திலே நாம் தேவ செய்திக்காய் ஜெபிப்போமா? எல்லோரும் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூடந்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பகல் முழுவதும் பாதுகாத்த தேவன், இந்த இரவு நேரத்திலே உடைய சமூகத்திலே எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறேன். அதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த எரேமியா 33:6 மூலமாய் தேவன் எங்களோடு இடைபடுவீராக. நீர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள, ஆண்டவரே அதிலே நீர் வைத்திருக்கிற வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்கள் இருதயத்திலே தங்கும்படியாய் நீர் இன்றைக்கு சொல்லுகிற ஆலோசனைகள், வார்த்தைகள், விடுதலைகள் எல்லாம் எங்களோடு நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்கள் யாவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். தேவன் தாமே பேசி அருள்வீராக. உடைய நாமம் மாத்திரம் பிரசவப்படுவதாக. எல்லா துதி கனமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த எரேமியாவின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியா சொல்லுகிறது? நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி. அப்ப இந்த வசனத்தின் முதல் பகுதியிலே முக்கியமான வார்த்தை என்னவென்றால் அவர்களை குணமாக்கி. அப்ப இன்றைக்கு நம்முடைய தேவ செய்தியின் தலைப்பு என்னவென்றால் குணமாக்குகிறவர். நம்முடைய தேவன் இன்றைக்கு இரவிலே அவர் நம்மளுக்கு எப்படி வெளிப்படுகிறாராம்? குணமாக்குகிறவராய் அவர் வெளிப்படுகிறார். இந்த இரவு மாத்திரம் அல்ல, நம்மளுடைய இந்த முழு மாதமும் 29 நாட்கள் இருக்கிறது. இதிலே நம்மளுக்கு 4 வருஷத்துக்கு ஒருக்க வருகிற இந்த விசேஷித்த ஆண்டாகி இந்த ஆண்டிலே தேவன் நம்மளுக்கு எப்படி விசேஷித்தவராய் காணப்படுகிறார்? அவர் குணமாக்குகிறவராய் அவர் வெளிப்படுகிறார். அவர் இந்த மாதம் முழுவதும் நம்மளுக்கு குணமாக்குகிறவராய் வெளிப்படுகிறார். அப்ப இந்த வசனம் சொல்லுகிறது அவர்களை குணமாக்கி என்று சொல்லி இருக்கு. அப்ப எப்படியெல்லாம் தேவன் நம்மளை குணமாக்குகிறாராம்? நம்மளுக்கு தெரியும் தேவன் குணமாக்குகிற தேவன். நாம் அநேகர் தேவ சமூகத்திலே நாம் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம் என்றால், அல்லது அநேகர் தேவனை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட வழி என்னவென்றால், ஏதோ ஒரு வழிகளில் நாம் தேவனுடைய குணமாக்கும் வல்லமையை நாம் பெற்றிருப்போம். நாம் வியாதியில இருந்திருப்போம், கர்த்தர் நம்மளுக்கு சுகத்தை கொடுத்திருப்பார், அவர் சொந்த இரட்சகர் நாம் ஏற்றுக்கொண்டு அவரை ருசி பார்க்க ஆரம்பித்திருப்போம். அல்லது நம்ம ஏதோ ஒரு போராட்டத்திலே யாராலும் குணப்படுத்த முடியாத மருத்துவர்களாலோ அல்லது ஏதோ ஒரு போராட்டத்திலே நாம் காணப்பட்டிருப்போம். அதிலிருந்து கர்த்தர் விடுதலையை கொடுத்திருப்பார். அந்த விடுதலையின் மூலமாய் கர்த்தரே மெய்யான தேவன், இயேசுவே மெய்யான தேவன் என்று அறிந்து நாம் சுகத்தை பெற்று அவருடைய ரட்சிப்பை பெற்று அவருக்குள்ளாய் நாம் அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறி இருக்கிறோம். அப்ப அநேக தேவ பிள்ளைகள், நாம் கிறிஸ்தவ வட்டாரத்தில் இருக்கிற அநேருக்கு தெரியும் நம்முடைய தேவன் குணமாக்குகிற தேவனாய் அவர் வெளிப்படுகிறார். அப்ப தேவன் குணமாக்குகிற தேவனாய் இருக்கிறார் என்றால் அவர் வெவ்வேறு விதங்களிலே அவர் குணமாக்குகிறார்,
வெவ்வேறு வியாதிகள், வெவ்வேறு போராட்டங்களை அவர் குணமாக்குகிறவராய் காணப்படுகிறார். என் உலகத்தின் போராட்டங்களை குணமாக்குகிறவராய் காணப்படுகிறார். கடன் பிரச்சனையை குணமாக்குகிறவராய் காணப்படுகிறார். பாவத்தின் பிடியில் இருக்கிறவர்களை குணமாக்குகிறவராய் காணப்படுகிறார். ஆவிக்குரிய சரீரத்தை குணமாக்குகிறவராய் காணப்படுகிறார். அப்ப இன்றைக்கு இந்த இரவிலே தேவன் எப்படி எதன் மூலமாய் அவர் குணமாக்குகிறவராய் காணப்படுகிறாரா? அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அவர்களுக்கு, அதாவது எரேமியாவின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி. அப்ப தேவன் நம்மளை எப்படி குணமாக்க போகிறார்? அந்த குணமாக்க போகிறவங்க அந்த ஸ்டெப்ஸ், அந்த ப்ராசஸ் எப்படி நடக்க போகிறதா? முதலாவது அவர் சௌக்கியம் நம்மளுக்கு வர பண்ணுகிறார். இரண்டாவது அவர் நம்மளுக்கு ஆரோக்கியம் வர பண்ணி நம்மளை குணமாக்குகிறார். அவர் சௌக்கியத்தை கொடுத்தும் ஆரோக்கியத்தை கொடுத்தும் குணமாக்குகிறார். இந்த சௌக்கியமும் ஆரோக்கியமும் வார்த்தை கேட்பதற்கு சிமிலராய் இருந்தாலும், சில நேரங்களிலே ஒரே சிமிலரான அர்த்தத்தை கொடுக்கிறதா இருந்தாலும், இந்த சௌக்கியத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் ஏக வித்தியாசம் உண்டு. சௌக்கியமும் ஆரோக்கியமும் ஒன்று கிடையாது. அது நம் வரும் நாட்களிலே நாம் தியானிக்க தேவன் நம்மளுக்கு கிருபை செய்வார். சௌக்கியத்திற்கும் ஆரோக்கியத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அப்ப சௌக்கியம் என்பது என்ன? அந்த முதலாவது கர்த்தர் நம்மளுக்கு என்ன கொடுக்கிறார்? அவர் நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு அவர் சௌக்கியத்தை வர செய்ய போகிறார். அந்த சௌக்கியம் வருகிறதுனாலே நாம் தேவ சமூகத்தில் இந்த மாதம் முழுவதும் நாம் எப்படி காணப்படுகிறோம்? நாம் குணமாக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்பட போகிறோம். அவர் ஒரு நாள் மாத்திரம் நம்மளுக்கு சௌக்கியத்தை கொடுக்கிறதல்ல, அவர் நம்முடைய இந்த மாதம் முடியும் வரைக்கும், இந்த மாதம் இந்த வாக்குத்தத்தத்தில் சொல்லப்பட்டபடி நம்முடைய வாழ்நாள் வரைக்கும் தேவன் சௌக்கியம் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது சௌக்கியம், இரண்டாவது ஆரோக்கியம். இதுல முதலாவது சௌக்கியத்தை குறித்து நாம் வேதத்தை வைத்து நாம் தியானிப்போமாக. அப்ப வசனம் சொல்லுகிறது, எரேமியா 33:6 சொல்லுகிறது, அவர் சௌக்கியம் வர பண்ணி அவர்களை குணமாக்கி. அப்ப சௌக்கியம் என்றால் என்ன அர்த்தம்? சௌக்கியத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது வேதம் 2 விதமான சௌக்கியத்தை காட்டுகிறது. நம்முடைய மனதிற்கு, நம்முடைய மைண்டுக்கு எடுத்த உடனே ஒரே ஒரு சௌக்கியம் தான் நம்மளுக்கு வரும். ஆனா வேதம் நம்மளுக்கு சொல்லுகிறது 2 விதமான சௌக்கியத்தை குறித்து வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவது சௌக்கியம் என்னவாம்? லூக்காவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 15வது வசனம். அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரவிற்று, திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள். அப்ப முதலாவது சௌக்கியம் வர பண்ணுகிறார் என்றால் எப்படிப்பட்ட சௌக்கியத்தை தேவன் கொடுக்கிறார்? பிணிகள் நீங்குகிறதான சௌக்கியம், அல்லது பிணிகள் இல்லாத சௌக்கியத்தை தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறார். இதுதான் நம்மளுடைய மனதிற்கும் முதலாவது எடுத்தோடனே வரும். தேவன் உங்களுக்கு சௌக்கியத்தை கொடுக்கிறார், அவர் உங்களை விடுதலையாக்குறார். நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? உடனே நம்மளுடைய சரீரத்திலே காணப்படுகிற பிணி, அந்த நோய், அந்த பிணியிலிருந்து தேவன் என்னை விடுதலையாக்க போகிறார் என்பதுதான் நம்மளுடைய நினைவுக்கு வரும். அதே போலதான் வேதம் சொல்லுகிறது, முதலாவது சௌக்கியம் எப்படிப்பட்ட சௌக்கியமா? அது பிணியிலிருந்து விடுதலையாக்குகிற அல்லது பிணியை நீக்குகிறதுனால் வருகிற சௌக்கியம். இரண்டாவது என்ன சௌக்கியம் வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது? அப்போஸ்தலரின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, கனம் பொருந்தின பேலிக்ஸே, உம்மாலே நாங்கள் மிகுந்த சமாதான சௌக்கியத்தை அனுபவிக்கிறதையும். இங்கு பார்க்கிறோம், இரண்டாவது என்ன சௌக்கியத்தை தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறார்? இங்கு தேவன் நம்மளுக்கு மிகுந்த சமாதான சௌக்கியத்தை தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறார். முதலாவது பிணிகள் நீங்குகிறதான சௌக்கியத்தை தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில வர செய்ய போகிறார். இரண்டாவது உங்களுக்கு சமாதான சௌக்கியத்தை நம்மளுக்கு கொடுக்க போகிறார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு இந்த சமாதானம் என்கிற சௌக்கியம், அந்த சமாதான சௌக்கியத்தினால் தேவன் நம்மளை விடுதலையாக்குகிறவராய், அதனால் நம்மளை நிரப்பி நம்மளை குணமாக்குகிறவராய் காணப்படுகிறார். அப்ப இதை ஒரு படிப்படியாய் நாம் தியானிப்போமாக. முதலாவதாக பிணியிலிருந்து நம்மளுக்கு சௌக்கியத்தை கொடுக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப பிணியிலிருந்து நம்மளுக்கு சௌக்கியத்தை கொடுக்கிறார் என்றால், பிணி அல்லது பிணியாளிகள் என்றால் என்ன அர்த்தம் என்பதை நாம் கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்ப பிணி என்றால் என்ன அர்த்தமாம்?
அதுவும் வேதத்தின்படி 2 விதமான அர்த்தத்தை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. எப்படி சௌக்கியம் 2 அர்த்தத்தை கொடுக்கிறதோ அதே போல பிணியாளிகள் அல்லது பிணி என்பதும் வேதத்தின்படி 2 அர்த்தத்தை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. முதலாவதாக பிணி என்றால் என்ன அர்த்தமா? மத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் எப்படியாவது சொல்லுகிறது, அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று, அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும். அப்ப முதலாவதாக பிணியிலிருந்து தேவன் நம்மளுக்கு சௌக்கியத்தை கொடுக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அது முதலாவது பிணி என்றால் பிணியாளிகள் என்றால் என்ன அர்த்தமா? வியாதியிலும் வேதனையிலும் இருக்கிறவர். அவர்கள் சரீர ரீதியான வியாதியிலும் வேதனையிலும் காணப்படுவார்கள். இந்த பிணியாளிகளை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் ஒரு வியாதி இருக்கும். ஒரு வியாதி போயிருச்சுன்னா இன்னொரு வியாதி அவர்களை தொடர்ந்து கொள்ளும். ஒரு தலைவலி போயிருச்சுன்னா இன்னொரு கால் வலி வரும். அல்லது இங்க ஒரு இடத்துல கால் அடிபட்டிருக்கா, அந்த கால்ல இருக்கிற புண்ணை கஷ்டப்பட்டு ஊசி போட்டால் மருந்து போட்டோ அல்லது ஜெபிச்சோ எண்ணெய் பூசியோ அதை சுகமாக்கி விடுவாங்க. அது முடிந்து அந்த தழும்பு கூட மறைந்து இருக்காது. ஆனா இன்னொரு இடத்துல இன்னொரு காயம் வருகிறதை நாம் பார்க்க முடியும். அப்படி அவர்கள் எப்ப பார்த்தாலும் வியாதியிலேயே காணப்படுவார்கள். இல்லை என்றால் அவர்கள் படுத்த படுக்கையா இருந்து முழு சரீரமும் வியாதியிலேயே காணப்படும். அததான் வசனம் சொல்லுகிறது, வியாதியிலும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளி. அப்ப வியாதி வந்தவுடனே அங்க என்ன வருகிறது? வேதனை வருகிறதா. அப்ப முதலாவது பிணியாளிகள், எப்படிப்பட்ட பிணியாளிகளுக்கு சௌக்கியத்தை தேவன் கொடுக்கிறார்? அவர்கள் யாரெல்லாம் வியாதியில் இருக்கிறார்களோ, அந்த வியாதியின் நிமித்தமாய் வருகிற வேதனையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் சௌக்கியத்தை கொடுக்கிறார். இங்கு வியாதி என்பது ஒரு மனிதன் மீது வருகிற காரியமாய் காணப்படுது. ஆனா வேதனை என்பது அந்த மனிதனுக்கு மாத்திரமல்ல, இன்னொரு மனிதனுக்கும் அங்கு வரும். எப்படி? நாம் உதாரணத்துக்கு ஒரு மனிதன் வியாதிப்பட்டுட்டா அவர்கள் சரீரத்திலே அந்த வியாதியின் புண்களின் வலிகளிலே அவர்கள் காணப்படுவார்கள். அவர்கள் அந்த வியாதியின் நிமித்தமாய் வந்த வலிகளின் நிமித்தமாய் அவர்கள் சத்தம் போட்டுக்கொண்டோ அங்கிட்டு இங்கிட்டு உருண்டு கொண்டோ காணப்படுவார்கள். ஆனா வேதனை என்பது அவர்களுக்கு மாத்திரம் அந்த வேதனை காணப்படாது, அவர்கள் அருகில் இருக்கிறவர்களுக்கும் அந்த வேதனை காணப்படும். ஐயோ இப்படி துடிக்கிறானே என்கிற வேதனை, அல்லது இப்ப இந்த வியாதி எப்பதான் சுகமாக்கும் என்கிற வேதனை வரும், அல்லது இந்த வியாதியிலிருந்து தேவன் விடுதலையாக்க மாட்டார என்கிற ஒரு வேதனையின் தவிப்பிலே அவர்கள் காணப்படுவார்கள். அப்ப வியாதி என்பது ஒரு மனிதனுக்கு வருவதும் வேதனை என்பது அவர்களை சார்ந்தவர்களுக்கு காணப்படுகிறதுமாய் இருக்கிறது. அப்ப தேவன் இன்றைக்கு இரவுல என்ன சொல்லுகிறார்? நீங்க வியாதியிலே அகப்பட்டு இருந்தாலும் தேவன் அவைகளிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குகிறார். அல்லது உங்களோடு இருக்கிறவர்கள், உங்கள் உறவினர்கள், அல்லது உங்களை நீங்க யாரை தாங்குகிறீர்களோ அல்லது யாரை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுகிறீர்களோ, யாரை பராமரிக்கிறீர்களோ, அவர்களுடைய வியாதியின் நிமித்தமாய் நீங்கள் வேதனையில அகப்பட்டு கொண்டிருந்தீர்கள் என்றால் அப்படிப்பட்ட வேதனையில் இருக்கிற உங்களையும் தேவன் விடுதலை ஆக்குகிறவராய் காணப்படுகிறார். அன்றைக்கு சில தினங்களுக்கு முன்பாக மருத்துவமனைக்கு சில காரியங்களுக்காக நாங்கள் போயிருந்தோம். அப்ப நாங்க போய் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு உங்களுக்கு பக்கத்துல இன்னொருத்தவருக்கு டாக்டர் பக்கத்துல உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தார். அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போது அவர் சொன்னது என்னவென்றால், அவருக்கு என்ன காரியம் என்று எங்களுக்கு தெளிவாய் தெரியாது, பட் ஆனா பேசி கொண்டிருந்தார். அப்ப பேசும் பொழுது நான் 2 நாளா தூங்கல சார், 3 நாளா தூங்கல அப்படின்னு சொன்னேன். உடனே நான் நினைத்தேன் சரி இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு. ஆனா அவர் பேசும் பொழுதுதான் இன்னொரு காரியத்தை எங்களை பார்த்தே சொன்னாரு. எங்களுக்கு அங்க நடக்கிற சூழ்நிலை நிமித்தமா இன்னொருத்தர் வியாதிப்பட்டிருக்கிறாரு, அவரு வியாதிப்பட்டிருக்கிறது நிமித்தமாய் அவரை பார்க்கறதுனால நான் 3 நாளா தூங்கல என்று சொன்னார். இது நாங்க இன்னொரு ஹாஸ்பிட்டல் போயிருந்திருக்கிறப்ப நாங்க காதார கேட்டது. அவர் அது நிமித்தமா என்ன நடந்தது, அவருக்கு செக்அப் பண்றாங்க, அவர்களுடைய பிளட், அவருடைய சுகர், அதுக்கப்புறம் பிரஷர், இது ரெண்டுமே அவருக்கு அதிகரிச்சிருக்கு. அவரே சொல்லுகிறார் இது கண்டிப்பா அதிகரிச்சிருக்குன்னு சொல்லுறாரு. அதே போல ரிசல்ட்ல அதிகரிச்சிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப வியாதிப்பட்டது ஒரு மனிதன், ஆனா வேதனைப்படுகிறது யார்? இன்னொரு மனிதன். அவர் நல்ல ஆரோக்கியமா தான் இருக்கிறார், அவருக்கு நல்லா அவருடைய குடும்பத்தை அவருடைய சரீரத்தை நல்லா பராமரிக்க தெரியுது. அப்படி தெரிந்திருந்தோம், ஆனா வேதனையிலே காணப்படுவதற்கான காரணம் என்ன?
இந்த வியாதியில் இருக்கிற மனிதனோடு இணைக்கப்பட்டிருக்கிறபடினா, வியாதியில் இருக்கிற மனுஷனோடு அவர் காணப்படுகிறபடினா, அப்ப கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீங்க ஆரோக்கியமா இருக்கலாம், வியாதி இல்லாமல் இருக்கலாம், சரீரத்திலே நல்ல பலத்தோடு இருக்கலாம், ஆனால் உங்கள் குடும்பத்திலோ அல்லது உங்கள் மத்தியிலோ இருக்கிறவர்கள் நிமித்தமாய் வருகிற வேதனையை தேவன் இன்றைக்கு அவர் சௌக்கியத்தை கொண்டு வருகிறவராய் காணப்படுகிறார். அந்த வருகிற வேதனையிலிருந்து தேவன் உங்களை விடுதலையாக்கி அவர் சௌக்கியத்தை அருளுகிறவராய் காணப்படுகிறார். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது வியாதி என்கிற பிணியாளி என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப வியாதி என்கிற பிணியாளி எப்படி இருப்பாங்களாம்? வேதனையை நான் சொல்லல, வியாதி என்கிற பிணியாளிகள், வியாதியினால் அகப்பட்டிருக்கிற பிணியாளிகளை எப்படி இருப்பார்களாம்? வசனம் அவர்களை குறித்து சொல்லுகிறது. மார்க்குவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 55 மற்றும் 56வது வசன கடைசி 2 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, அந்த சுற்றுப்புறம் எங்கும் ஓடி திரிந்து பிணியாளிகளை படுக்கைகளில் கிடத்தி அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட இடங்கள் எல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள். அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளில் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தியாகிலும் அவர்கள் தொடம்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். இங்கு எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள்? வியாதியஸ்தர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்களாம்? அவர்கள் எப்படி இருப்பார்களாம்? வசனம் சொல்லுகிறது, பிணியாளிகளை படுக்கையிலே கிடத்தி அவர்கள், அடுத்த வசனத்துல பாருங்க, அவைகளின் சந்தை வெளிகளிலே வியாதியஸ்தர்களை வைத்து. முதலாவது இந்த வியாதியஸ்தர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்களை இன்னொருத்தர் வந்துதான் உதவி செய்துதான் அவர்களை பெட்ல தூக்கி வைக்க முடியும். வசனம் சொல்லுது பாருங்க, பிணியாளிகளை படுக்கையிலே கிடத்தி. அப்ப தேவன் இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்? நாம் வியாதியிலே நாம் காணப்பட்டோம் என்றால் நம்மளால் நடக்க முடியாது, நம்மளால் முன்னேறி செல்ல முடியாது, நமக்கு ஒருவர் தயவு இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது. அப்ப வியாதியஸ்தவர் உடனே நாம் என்ன நினைக்கிறோம்? உடலின்படி வியாதி உள்ளவர்கள், அதைத்தான் வசனம் சொல்லுது. ஆனா இன்னொரு விதத்திலும் வியாதி இருக்கு. நாம் முடங்கி போய் ஒரே இடத்திலே நம்மளுக்கு மற்றவர்கள் தயவில்லாமல் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்றால் நாம் வியாதியஸ்தர்களாய் நாம் காணப்படுகிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மளால ஓட முடியல, கர்த்தருக்காக ஓட முடியல. சிலரால் தங்கள் குடும்பத்துக்காகவே ஓட முடியாது. இன்னும் சிலர் இருக்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கைக்காக அவர்கள் ஓட மாட்டார்கள், யாரையாவது சார்ந்தே இருப்பாங்க. அவர்கள் வாலிபத்திலையும் யாராவது சார்ந்திருப்பாங்க. நல்லா இப்ப வளர்ந்து புருஷர்களா இருக்கலாம், ஸ்திரீகளா இருக்கலாம், அவர்கள் இன்னொருத்தவர்களை சார்ந்தே இருப்பார்கள். அல்லது அவர்கள் முதிர் வயதா இருக்கலாம், இன்னொருத்தவர்களை சார்ந்தே இருப்பார்கள். அப்ப இப்படிப்பட்ட சார்ந்த வாழ்க்கை, தேவனை அன்றி மனிதனை நம்பி நம்பி வாழுகிற வாழ்க்கையும் வியாதியில் இருக்கிற வாழ்க்கை என்று வசனம் கற்றுக் கொடுக்கும். 2வது, அவர்கள் வீதியின் சந்தையிலே காணப்படுகிறவர்கள். அவர்கள் வாழ்க்கையை குறித்து எல்லாருமே அவர்களை குறித்து ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பார். அவங்க சொல்லுவாங்க, அந்த பாருப்பா, அவர் முந்தி நல்லா இருந்தாரு, இப்ப படுத்த படுக்கை ஆயிட்டார். முந்தி நல்லா ஓடிக்கிட்டு இருந்தாரு, இப்ப தொழிலே இல்லை. இன்னும் முந்தி நல்ல ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தார், இப்ப பார்த்தா ஒரே இடத்துல இருந்துகிட்டு அமைதியா இருக்கிறார். அல்லது முந்தி நல்ல குடும்பத்துக்கு என்று ஓடினாரு, இன்னைக்கு பார்த்தா அவர் முடங்கி போய் காணப்படுறார். ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஏதோ ஒரு மனசோர்வு வந்துருச்சு, அதன் நிமித்தமாய் அவர் அப்படி காணப்படுகிறார் என்று வீதியில் இருக்கிறவர்கள், அவர்கள் இங்க வசனம் சொல்லு பாருங்க, வியாதிக்காரரை வீதிகளின் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரர்களை வைத்து. அப்ப வியாதிப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க? அவர்களை குறித்த வீதியில இருக்கிறவர்கள் அவரை குறித்து நற்சாட்சி அல்ல துர்சாட்சி சொல்லுகிறவர்களாய் காணப்படுவார்கள். அவர்களை குறித்து மற்றவர்கள் பரிதவிக்கிறவர்கள், ஐயோ இப்படி ஆகிவிட்டது என்று சொல்லி அவர்களை ஒரு நெகட்டிவான அடையாளமாய் பார்க்கிறவர்களாய் காணப்படுவார். அப்படி இருக்கிறவர்கள் தான் இந்த வியாதியின் பிணியில் இருக்கிறவர்கள் என்று வசனம் சொல்லு. அப்ப வியாதியின் பிணியில் இருக்கிற யாராய் இருந்தாலும் இன்றைக்கு இரவு தேவன் அவர்களுக்கு சௌக்கியத்தை கொண்டு வருகிறவராய் காணப்படுகிறார்.
அவர்களுக்கு தேவன் விடுதலையை கொடுக்கிறவராய், அவர்களை சொஸ்தமாக்குகிறவராய் காணப்படுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப யோசித்து பாருங்க, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நாம மற்ற படுத்த படுக்கையில இருந்து எந்திக்க முடியாமல் மற்றவர்களுடைய தயவின் நிமித்தமாய் நாம் வாழுகிறவர்களாய் காணப்படுகிறோமா? அல்லது நம்மளை குறித்து வீதிகளிலே தேவையில்லாத பேச்சு போய் கொண்டிருக்கா? இந்த ரெண்டு பிடியிலே நாம் இருக்கோம் என்றால், இந்த ரெண்டு வாழ்க்கையிலே நாம் காணப்படுகிறோம் என்றால், நாம் தேவ சமூகத்திலே வியாதியுள்ளவர்களாய் நாம் காணப்படுகிறோம். இங்கு வசனம் உலகத்தின் சரீரத்தின் வியாதியை குறித்தும் சொல்லுகிறது. அதுல ஆவிக்குரிய அர்த்தமும் அடங்கி இருக்கு. அப்ப நீங்க சரீர ரீதியாய் வியாதிப்பட்டு படுத்த படுக்கையாய் இருந்தாலும் சரி, சரீர ரீதியாய் நீங்க வியாதிப்பட்டபடினால் மற்றவர்கள் உங்களை குறித்து ஏளனமான தூஷண வார்த்தை சொன்னாலும் சரி, நீங்க உங்க வாழ்க்கை வீதியில இருக்கிறது போல சந்தை வெளிகளில் இருக்கிறது போல இருந்தாலும் சரி, அல்லது ஆவிக்குரிய ஜீவியத்திலே நான் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே நீங்கள் ஓட முடியாமல் முடங்கி போய் ஒரே இடத்திலே பாடுகளோடு பிரச்சனைகளோடு இருந்து கொண்டு ஏதோ ஒரு மனசோர்வு வந்தது, அந்த மன பலவீனத்திலிருந்து உங்களால தப்பிக்க முடியாமல் இன்றைக்கு மற்றவர்களை சார்ந்திருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த வியாதியின் பிணியிலிருந்து தேவன் உங்களுக்கு இன்றைக்கு சௌக்கியத்தை கொடுக்கிறார். அந்த வியாதியின் போராட்டத்திலிருந்து மற்றவர்களை சார்ந்து இருந்து அந்த மனிதர் உங்களை ஏளனமாய் பேசினாலும் அந்த தடையிலிருந்து அந்த சார்பிலிருந்து உங்களால் வெளியிலே வர முடியவில்லையா? இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சௌக்கியத்தை கொடுத்து அந்த வியாதியிலிருந்து உங்களை குணமாக்குகிறவராய் காணப்படுகிறார். அப்படிப்பட்ட போராட்டத்திலிருந்து தேவன் நம்மளை குணமாக்குகிறவராய் காணப்படுகிறார். அப்ப வசனம் சொல்லுகிறது வியாதியின் பிணியிலிருந்து. அப்ப இன்றைக்கு நாம் அப்படி இருக்கிறோம் என்றால் இப்பொழுது தேவ சமூகத்திலே நம்மளை நிதானித்து பார்த்து கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவரே, என் வாழ்க்கை இதுதான், நான் இப்படிதான் மற்றவர்களை சார்ந்துதான் ஓடுகிறேன், மற்றவர்களை நம்பிதான் நான் ஓடுகிறேன், அவர்கள் இல்லைன்னா என் வாழ்க்கை இல்லை என்று நான் நினைத்திருக்கிறேன், என்னை நீர் விடுதலையாக்கும் என்று கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்பீர்களாக. கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறவராய் காணப்படுகிறார். இங்க சார்ந்து நான் சொல்லுகிறதை தவறாய் நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. நாம் உலகத்துல இருக்கிற வரைக்கும் மற்றவர்களும் நம்ம சார்ந்துதான் இருப்போம். யாரும் தனியா வாழ முடியாது. நீங்க அரிசி சாப்பிடணும், சாதம் சாப்பிடணும்னா மற்றவங்க விதைச்சு அதை வியாபாரத்துக்கு கொண்டு வந்து அந்த வியாபாரிட்டிருந்து அவர் அந்த வியாபாரியை சார்ந்து இருந்தா மட்டும்தான் அந்த அரிசி உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு பொருளா இருந்தாலும் வியாதி வந்துருச்சுன்னா மருத்துவரை சார்ந்திருக்கும் பொழுதுதான் அதுல இருந்து விடுதலை ஆக்கப்படும். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நாம் மற்றவர்களை சார்ந்திருக்கணும். நான் இங்க வேதம் சொல்லுகிற சார்ந்து இருப்பது என்னன்னா, அவர்கள் இல்லைன்னா என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நாம் சொன்னோம் என்றால் அதைத்தான் வியாதி என்று வசனம் சொல்லுகிறது. இந்த மனுஷன் இல்ல, இந்த மனுஷி இல்ல, இந்த பையன் அல்லது இந்த பொண்ணு அல்லது இந்த அதிகாரி இல்லைனா என் வாழ்க்கை இல்லை என்று சொல்லுகிறோம் என்றால் அந்த வியாதியிலிருந்து தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சௌக்கியத்தை கொடுக்கிறார். இதை நான் சாட்சியா சொல்ல முடியும். நான் வேதாகம கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கும் பொழுது 2ஆம் ஆண்டிலே தேவன் படிச்சுக்கிட்டு இருக்கேன். திடீரென்று 2ஆம் ஆண்டுல எனக்குள்ளாக ஒரு விசுவாசத்துல குறைவு வர ஆரம்பிச்சிச்சு. அங்க படிக்கிற பைபிள் காலேஜ்ல படிக்கிற சில புஸ்தகங்கள் கமாண்ட்ரிஸ் மூலமாக சரி இப்படிதான் தேவன் கிரியை செய்வார், விசுவாசம் என்கிறது குறைவா இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு தேவையில்லாத அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு எண்ணம் வந்தது. அப்ப நான் அடிக்கடி எல்லார்ட்டையும் சொல்லுவேன், என்ன சொல்லுவேன், என்கிட்ட இருக்கிற லேப்டாப், மொபைல், இந்த ஏடிஎம் கார்டு இது இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லுவேன். அடிக்கடி சொல்லுவேன். எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு. எல்லாத்தையும் சொல்லுவேன். என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அல்லது அங்க வருகிற டீச்சர்ஸ் அல்லது அங்க இருக்கிற யாரா இருந்தாலும் அங்க குக்கிங் பண்றவங்க அவங்ககிட்ட எல்லாம் நல்லா பேசி கொண்டிருப்பேன். அப்பெல்லாம் அடிக்கடி சொல்றது என்னன்னா, என் வாழ்க்கையில இந்த லேப்டாப் அல்லது மொபைல் அல்லது இந்த ஏடிஎம் கார்டு இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை என்று சொல்லுவேன். எங்க இருக்கும்போது பைபிள் காலேஜ்ல பைபிள் படிச்சுட்டு இருக்கும் போது பைபிளை குறிச்சு படிக்கிற விசுவாசமா இருக்க வேண்டியனா இப்படி சொல்லுகிற என்னுடைய நம்பிக்கை எங்க இருந்துச்சுன்னா என்னுடைய லேப்டாப், மொபைல் அண்ட் ஏடிஎம் கார்டு இந்த 3 மேலதான் என் நம்பிக்கை இருந்துச்சு. அதைத்தான் நான் உயர்த்தி பிடிக்கிறதா இருந்தேன். நான் சொல்லுகிறது அது இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை. நான் சொல்லல வேதம் இல்லைன்னா என் வாழ்க்கை இல்லைன்னு சொல்லல, கர்த்தர் இல்லைன்னா என் வாழ்க்கை இல்லைன்னு சொல்லல. இந்த 3 உலகப்புறமான காரியம் இல்லை என்றால் என் வாழ்க்கையே இல்லை என்று மாறுதட்டி கொண்டு அங்க சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் வந்தது, கர்த்தர் திடீரென்று என் லேப்டாப்ல ஏதோ எங்கேயும் நான் கொடுக்கல, என்னோட கையில தான் வச்சிருந்தேன். திடீர்னு எப்படி என்ன ஆச்சுன்னு தெரியல, வைரஸ் வந்தது. முழு லேப்டாப்பும் வைரஸ் ஆயிடுச்சு. என்னால எதுவுமே பண்ண முடியாது, எதுவும் ஒர்க் பண்ண முடியாது, எந்த எஸ்ஐயோ அல்லது தீசிஸ் எதுவுமே என்னால பண்ண முடியாது. அந்த பைபிள் காலேஜ்க்குரிய
ஸ்டடீஸ் ஒர்க் எதுவுமே என்னால பண்ண முடியல. ரெண்டாவது அடுத்த நாள் திடீரென்று மொபைல் ப்ராப்ளம் ஆக ஆரம்பிச்சிச்சு. மொபைல் ப்ராப்ளம் ஆக ஆரம்பிச்சோடனே சரி மொபைலை ரிப்பேர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஏடிஎம் கார்டை போய் ஏடிஎம் மிஷின்ல போட்டா திடீர்னு ஏதோ தவறா நம்பர் போட்டு ஏடிஎம் கார்டு கம்ப்ளீட்டா லாக் ஆகாச்சு. லாக் ஆனது மாத்திரமல்ல, அது இன்னும் வந்து பிரான்ச்ல போய் யூஸ்வலா லாக் ஆச்சுன்னா 24 மணி நேரத்துல சரியாகும். ஆனா அந்த ஏடிஎம் கார்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்க பிரான்ச்சை போய் கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். பிரான்ச்சை கான்டாக்ட் பண்ணா நான் படிக்கிறது பாண்டிச்சேரி, ஆனா இங்க பிரான்ச் எங்க இருக்குன்னா RR நகர்ல. அப்ப நான் RR நகருக்கு வந்தாங்க. நான் அங்க போனா என்கிட்ட புக்கு கேட்கறாங்க, பக்கத்துல இருக்க பிரான்ச்சுக்கு போனா. அப்ப கையில புக்கும் கிடையாது, பாஸ் புக்கும் கிடையாது. அப்ப இங்க பேங்க்குக்கு தான் நான் வரணும். அப்ப என்ன ஆயிடுச்சு, லேப்டாப் முடங்கிருச்சு, மொபைல் ரிப்பேர் ஆயிடுச்சு. அடுத்து கையில இருந்த ஏடிஎம் கார்டும் இப்ப வேலிட் இல்லாம அதை யூஸ் பண்ண முடியாம பிளாக் ஆகி போயிடுச்சு. இப்ப இந்த 3 தடைப்பட்ட பிறகு நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், இந்த 3 இல்லைன்னா என் வாழ்க்கை இல்லை என்று சொல்லி, இந்த 3 தடைப்பட்ட பிறகுதான் தேவ சமூகத்துக்கு வர ஆரம்பிச்சு. இந்த 3 தடைப்பட்ட உடனே எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அப்ப தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்ப நான் தேவன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா போறேன், ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவர். அப்பதான் தேவன் எனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார், இவைகள் எல்லாம் உங்களுக்கு இல்லாவிட்டாலும் உன்னை நடத்துகிற கர்த்தராகிய நான் என்று சொன்னார். அன்னையிலிருந்து நான் முடிவு பண்ண அன்னைக்கு என்னைக்கு என் தேவன் என் இடத்துல பேசினாரோ அன்னையில இருந்து ஒவ்வொரு நாள் நைட்டும் 9:30 இருந்து அல்லது 10:30 இருந்து 11 மணி வரைக்கும் நல்ல ஜெபிப்பேன். டெரஸ்ல போய் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அன்னையில இருந்து நான் தேவ சமூகத்துல என்னுடைய விசுவாசம் அதிகரிக்க ஆரம்பித்தது. 3ஆம் ஆண்டில நல்ல விசுவாசம் உள்ளவனாய் அந்த இதை முடிக்க தேவ கிருபையில எனக்கு கிருபை செய்து. அப்ப இது என்னுடைய வாழ்க்கையில நடந்த சாட்சி. அப்ப இதன் மூலமா எதை சொல்ல விரும்பப்படுகிறேன், உங்க வாழ்க்கையிலே நீங்க எதை சார்ந்து இருந்தாலும் பரவாயில்லை, உங்களோடு இருக்கிற நண்பர்களை நீங்கள் சார்ந்திருந்தாலும் பரவாயில்லை, இல்ல உங்களோடு இருக்கிற குடும்பத்திலே நீங்க சார்ந்திருந்தாலும் பரவாயில்லை, அல்லது உங்களோடு இருக்கிற பொருட்கள் உங்கள் வேலையை நீங்க சார்ந்திருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் ஒன்றை மாத்திரம் நாம் எப்பொழுதும் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும், அவைகள் எல்லாமே கர்த்தரினால் நமக்கு அனுக்கிரகம் பண்ணப்பட்டவைகள். அவைகள் இல்லாவிட்டாலும் நம்மளால் வாழ முடியும். ஏனென்றால் அவைகளை காட்டிலும் மேலான கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இந்த உலகத்தின் காரியமோ மனிதர்களையோ நம்முடைய நம்பிக்கையாய் வைத்து அவர்கள் இல்லாவிட்டால் என் வாழ்க்கை இல்லை என்று நாம் சொல்லுகிறவர்களாய் காணப்பட்டோம் என்றால் நாம் வியாதிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்று கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அப்ப அந்த வியாதியின் நிமித்தமாக தான் நம்முடைய வாழ்க்கையில சரீரத்துல வியாதி வருகிறது. நான் சொன்ன வார்த்தை நிமித்தமாக தான் தேவன் என்னுடைய சரீரத்துக்கு தேவையான எல்லா காரியத்தையும் முடக்கி போட்டார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில சரீரத்துல வியாதி வருவதற்கான காரணம் என்ன, நாம் அநேக நேரத்தில் நம்முடைய நம்பிக்கையை மற்றவர்கள் மீது வைக்கிறதுனால, கர்த்தர் மீது இருக்கிற நம்பிக்கையை நாம் விட்டு விலகிறதுனால. அப்ப கர்த்தர் என்ன சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உங்களுக்கு சௌக்கியத்தை கொடுக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், உங்கள் நம்பிக்கையை தேவன் பக்கமாய் திருப்புங்கள், தேவனையே சார்ந்திருங்கள், உங்கள் வாழ்க்கை சௌக்கியம் உள்ளதாய் மாறும். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, வியாதியில் இருக்கிறவர்களுக்கு தேவன், வியாதியின் பிணியில் இருக்கிறவர்களுக்கும் வேதனையின் பிணியில் இருக்கிறவர்களுக்கும் தேவன் சௌக்கியத்தை கொடுக்கிறார். அப்ப இந்த பிணியிலிருந்து எப்படி எல்லாம் அவர் சௌக்கியத்தை கொடுக்கிறார், அல்லது என்ன செய்தால் சௌக்கியம் வருமா? வசனம் சொல்லுகிறது, மார்க்கவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 56வது வசனம் இப்படியா சொல்லுது பாருங்க, சந்தை வெளிகளில் வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். இங்க பார்க்கிறோம், முதலாவது நம்மளுக்கு சௌக்கியம், வியாதியிலிருந்து சௌக்கியம் வரணும்னா என்ன வேணும், நாம் தேவனை வேண்டுகிறவர்களாய் காணப்படணும். தேவனிடத்திலே நாம் தேவனுக்கு தேவ சமூகத்திலே வாஞ்சியுள்ளவர்களாய் நாம் மாறணும். இங்க வசனம் சொல்லுது, வஸ்திரத்தின் தொங்கலை, வஸ்திரத்தை ஆகிலும் நாங்கள் தொட வேண்டும் என்று அந்த ஜனங்கள் வாஞ்சிக்கிறார்கள், அந்த தேவனிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறார்கள். நாம வேண்டுதல் என்பது எனக்கு இது வேணும் அது வேணுங்கிற வேண்டுதல் சொல்லல. வசனம் என்ன சொல்லுகிறது, ஆண்டவரே உம்முடைய வஸ்திரத்தினாலும் நான் தொடணும் என்கிற வேண்டுதல் வேணும். எனக்கு தயவு பாராட்டுங்க ஆண்டவர் என்று சொல்ல வேண்டும். இங்கு வசனம் சொல்லுகிறது வியாதியின் பிணின்னு சொல்லியிருக்கு. அப்ப அங்கு வந்த உடனே தேவனிடத்துல வேண்டிக் கொண்டார்கள் என்று சொல்லியிருக்கு.
எப்படி வேண்டிக் கொள்கிறார்கள்? வஸ்திரத்தினாலும் தொடணும். இது எப்படி நாம ரிலேட் பண்ணி பார்க்கலாம்? வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா ப்ராடிகல் சன், இளைய குமாரன் நான் பார்க்கிறோம் தமிழ் வேதாகமத்துல. ப்ராடிகல் சன் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த குமாரனை பாத்தீங்கன்னா, அவன் தன் ஆஸ்தியை பிரித்து கொண்டு அவன் என்ன செய்தான்? என் ஆஸ்தி எனக்கு, ஆஸ்தி இருந்தா எனக்கு போதும், என்னுடைய பங்கு இருந்தா எனக்கு போதும், அதை நான் வச்சு நல்லா வாழ்ந்துருவேன், அது இருந்தா போதும், என் தகப்பன் தேவையில்லை, அவரை நடத்துகிற கர்த்தர் தேவையில்லை என்று சொல்லி அவன் புறப்பட்டு போனான். ஆனால் அந்த ஆஸ்தி அவனை ஒரு நாள் ஏமாத்தினது. அந்த ஆஸ்தி அவனை கையை விட்டு போனது. அவன் நல்ல செழிப்பாய் இருந்தவன் இப்பொழுது பன்றியின் தீவனத்தை திங்கிறவனாய் மாறினான். அப்போ அவனுக்கு ஒரு புத்தி வருது. உடனே அவன் தகப்பன் இடத்துல வந்து என்ன சொல்லுகிறான்? அவனுடைய குமாரன் என்று சொல்லவில்லை, அவன் என்னை வேலைக்காரர்களில் ஒருவனாய் என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி அங்கு வேண்டுதலை கேட்கிறான். இங்க என்ன நடக்குது? அவன் தன்னுடைய ஆஸ்தியின் மீது இருந்த நம்பிக்கையை, தன் தகப்பனை எஜமானன் என்கிற நம்பிக்கையோடு வந்தான். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் தேவனிடத்திலே வேண்டிக் கொள்ள வேண்டும். எப்படி? ஆண்டவரே, நீரே என் நம்பிக்கை, நீர் என் எஜமானன், நீர் என் காரியங்களை சந்திக்க வல்லவராய் இருக்கிறீர் என்று சொல்லி அவரை நாம் வேண்டிக் கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இரண்டாவது, இந்த வியாதி என்கிற பிணியிலிருந்து சுகமாக்க என்ன செய்ய வேண்டும்? எப்படி சுகமாகும்? இரண்டாவது வசனம் சொல்லுகிறது. அதே 56வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி. முதலாவது நாம் அவரை வேண்டிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வஸ்திரத்தை நாம் தொட பிரயாசப்பட வேண்டும். அவருடைய வஸ்திரத்தை தொட நாம் பிரயாசப்பட வேண்டும். அவர் வஸ்திரத்தை தொட பிரயாசப்படுகிறது என்பது எதை காட்டுகிறது? லூக்காவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்தோம் என்றால் அவருடைய வல்லமையை காட்டுகிறது. அவருடைய வல்லமையை காட்டுகிறது. அதை உறுதிப்படுத்தும்படியாக லூக்காவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 43ல இருந்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அவருடைய வஸ்திரத்தை தொட்டவுடனே, அந்த தொங்கலை தொட்டவுடனே அவருடையத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அப்ப இரண்டாவது நாம் எதற்காய் பிரயாசப்பட வேண்டும்? தேவனுடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள பிரயாசப்பட வேண்டும். தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே வந்தால் மாத்திரமே நாம் பிணியிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட முடியும். வியாதி என்கிற பிணியிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட முடியும். அநேகருக்கு முதல் ஸ்டெப்புக்கு வந்துருவோம். ஆண்டவரே, எனக்கு வியாதியிலிருந்து சுகத்தை கொடுங்க, என்னை விடுதலையாக்குங்க என்று நாம் முதல் இடத்துல எல்லாரும் வந்துருவோம். ஆனால் சொற்பமானவர்கள் மாத்திரமே இரண்டாவது ஸ்டெப்புக்கு வருவோம். என்ன ஸ்டெப்? ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எனக்கு கொடுங்க. இங்கே சொல்லப்படுகிற வல்லமை என்பது என்னவா? அடுத்ததாய் அந்த வசனம் காட்டுகிறது, அது விசுவாசத்தை காட்டுகிறது. விசுவாசத்தை இந்த ஜனங்க சொல்றாங்க பாருங்க, உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆயிலும் என்னை தொட விடுங்க, அதை நான் தொட்டேனா எனக்கு சுஸ்தம் கிடைக்கும். அப்ப மூன்றாவது அங்க இருக்கிற காரியம் என்ன? விசுவாசம். அப்ப முதலாவது நாம் தேவனை தேடுகிறவர்களாய் நாம் மாறணும். இரண்டாவது அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள நாம் பிரயாசப்படணும். மூன்றாவது அவருடைய விசுவாசத்தில் நாம் நிறைந்தவர்களாய் காணப்படும் பொழுது கர்த்தர் உங்கள் வியாதியின் பிணியிலிருந்து உங்களை விடுதலையாக்குகிறார். நீங்கள் முடங்கி போன அனுபவத்திலிருந்து தேவன் உங்களை ஓட வைக்கிறார். நீங்கள் முழங்கி போய் மற்றவர்களிடத்திலிருந்து விலகி இருந்த அனுபவத்திலிருந்து கர்த்தர், நீங்க மற்றவர்களை சார்ந்திருந்த அனுபவத்திலிருந்து அநேகர் உங்களை சார்ந்திருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறார். அப்ப முதலாவது நாம் கர்த்தரை தேடுகிறவர்களா இருக்கணும். இரண்டாவது அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படணும். நான் சொன்னேன், தேடுகிறது என்பது அநேகம் நாம் செஞ்சிருவோம். ஏன்னா வியாதி வந்துட்டா நம்ம முதல்ல போறது ஒண்ணு டாக்டர்கிட்ட போவோம், இல்லைன்னா நம்மகிட்ட இருக்கிறவங்ககிட்ட புலம்ப போவோம், இல்லைன்னா நாம் தேவன் இடத்துலதான் வருவோம். அது கர்த்தரை அறிந்த தேவ பிள்ளையா இருந்தா கண்டிப்பா தேவன் இடத்துலதான் முதலாவது வருவோம். அப்ப முதலாவது நாம் தேடுகிறது, அதுல பிரச்சனையே இல்லை. ஆனா இன்றைக்கு அநேக இடத்துல பிரச்சனை என்னன்னா, தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுவது. அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள பிரயாசப்பட நாம பிரயாசப்படுகிறது கிடையாது. நாம் தேவன் இடத்துல ஜெபிக்கிறேன், கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுக்கிறார் என்று சொல்லிட்டு நாம் அமர்ந்து இருக்கிறோமே தவிர, வேதம் சொல்லுகிறது அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். அவர்கள் வியாதியஸ்தர்களை படுக்கையில எடுத்து வைத்து சந்தைகளிலே கொண்டு வந்தார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சுகம் கிடைக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டார்கள். அந்த வல்லமை கிடைக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டார்கள். அந்த விசுவாசம், அந்த பிரயாசத்தின் நிமித்தமாய் அவர்கள் விசுவாசத்திலே நிரம்பினவர்களாய் மாறினார்கள்.
அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் அவரிடத்துல வேண்டுகிறவர்களாய் மாத்திரமல்ல, ஆண்டவரே எனக்கு உம்முடைய வல்லமையை கொடுங்க, நான் உம்முடைய வஸ்திரத்தை நாளும் தொடணும் என்று நாம் பிரயாசப்படுவோமாக. இந்த பிரயாசம் என்பது எதை காட்டுகிறது? அவரோடு கிட்டி சேருகிறதை காட்டுகிறது. அவரோடு கிட்டி சேருகிறது. எப்படி கிட்டி சேர முடியும்? நம்முடைய ஜெபத்தினால, நம்முடைய வேதத்தினாலே, வேதத்தை வாசிக்கிறது நிமித்தமாய், ஜெபத்திலே தரித்திருக்கிறது நிமித்தமாய், அவருடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்க 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 நாம் அவரோடு இணைக்கப்பட்டவர்களாய் நாம் மாறுகிறோம். வேண்டிக் கொள்ளும் பொழுது நாம் தூரமாய் இருப்போம். அன்றைக்கு குருடன் வேண்டிக் கொண்டான், தாவீதின் குமாரனே என்னை சுகமாக்கும் என்று சொன்னான். தாவீதின் குமாரனே என்று உரத்த சத்தமிட்டான். அவன் வேண்டிக் கொண்டான். வேண்டிக் கொள்ளும்போது எங்க இருந்தான்? இயேசு தூரமாய் இருந்தான். ஆனா அவனை பக்கத்துல வரும்படி அவனை அழைத்து வந்த உடனே, கிட்டி சேர்ந்த உடனே தான் அவனுடைய கண்கள் சுத்தமாகிறது. அப்ப நம்முடைய வியாதி சுகமாகணும்னா நாம் தேவனோடு கிட்டி சேருகிறவர்களாய் இருக்கணும். 5 நிமிஷம் தேவனை தேடிட்டு அப்படியே விட்டு போறதில்ல. கர்த்தர் என்ன நம்மளுக்கு சொல்ல விரும்புகிறார் என்பதை கேட்பதற்கு நாம காத்திருக்கணும். அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள நாம் காத்திருக்கணும். அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள காத்திருக்கணும். இந்த அபிஷேகமும் வல்லமையும் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது அது விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறதாய் காணப்படுது. அப்ப இன்றைக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம்? ஆண்டவரே, என் ஜெப நேரத்தையும் வேத வாசிப்பையும் நான் உறுதிப்படுத்துவேன். நான் எனக்கு கிடைக்கிற நேரங்களில் எல்லாம் நம்முடைய சமூகத்துக்கு வருவேன். நம்முடைய சமூகத்துக்கு வந்துட்டு என்னுடைய வேண்டுதலை மாத்திரம் நான் வச்சுட்டு போக மாட்டேன். உம்முடைய வார்த்தையின் வல்லமையை பெற்றுக்கொள்ள நான் காத்திருப்பேன் என்று பொருத்தனை பண்ணுவாங்க. கர்த்தர் உங்களை வியாதியிலிருந்து சௌக்கியத்தை கொடுப்பார். அந்த வியாதி உங்களை விட்டு நீங்கும், சௌக்கியம் உங்க வாழ்க்கையில வரும். அது என்ன செய்யும்? 3வது, உங்களை விசுவாசத்திலே உறுதிப்படுத்தும். நீங்க தேவனிடத்துல கிட்டி சேரதான் உங்கள் விசுவாசம் உறுதிப்படும். அதுதான் வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. அப்ப தேவன் முதலாவது வியாதி என்கிற பிணியிலிருந்து நமக்கு சௌக்கியத்தை தேவன் கட்டளையிடுகிறார். வியாதி என்கிற பிணியிலிருந்து கட்டளையிடுவதற்கு நாமும் என்ன செய்ய வேண்டும்? தேவனை தேட வேண்டும், அவரோடு கிட்டி சேர பிரயாசப்பட வேண்டும். 3வது, அவருடைய விசுவாசத்திலே நாம் உறுதிப்பட வேண்டும். 2வதாக இந்த பிணி என்பது எதை காட்டுகிறது? மத்தேயுவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 16வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. மத்தேயுவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 16வது வசனம். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தம்முடைய வார்த்தையினால் துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். இங்க பாருங்க, 2வது ஒரு பிணி காணப்படுகிறது. அது என்ன பிணியாம்? பிசாசினால் வருகிற பிணி. பிசாசினால் வருகிற பிணி. நம்முடைய சரீரத்திலே அல்லது ஆவியிலே 2 விதமான வியாதி வரும். அது 2ஐயும் நாம் குழப்பிடக்கூடாது. ஒண்ணு, நம்முடைய சரீரத்திலே வருகிற வியாதியே அது பிசிக்கல்ல நம்ம இல்னஸ் ஆகுறது, அல்லது நாம தேவையில்லாம ஏதோ ஒன்றை செய்தது நிமித்தமாய் வருகிற கான்சிக்வன்சஸ்னால வருகிற வியாதி. ஆனா 2வது பிணி ஒண்ணு இருக்கு. அது எதனால் வருமா? பிசாசினால் வருமா. உதாரணத்தை வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்திரீ 18 வருடம் பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கிறார். 18 வருடம் பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கிறா என்கிறத எப்படி வசனம் சொல்லுது? அவள் 18 வருடமும் கூனியாய் இருந்தாள் என்று வசனம் சொல்லுது. கூனியாய் இருந்தாள். அப்ப அங்க அவளுடைய வெளியில பார்க்க அந்த ஸ்திரீ எப்படி இருந்தா? அவள் ஒரு கூனி. அவளுடைய ஸ்பைனல் கார்ட்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம். அவளுடைய பலன் இல்லை, அதனால கூனி குறுகி போயிட்ட. கூனி குறுகி போனதுனால அவள் எலும்புகள் வித்தியாசமா மாறினதுனால அங்க கூனி வந்துருச்சு. அந்த கூனல் வந்ததுனால அவள் அப்படியே கூனியாய் காணப்படுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது? அவள் 18 வருடம் பிசாசினால் பிடிக்கப்பட்டிருந்தாள் என்று வசனம் சொல்லு. அப்போ பிசாசினால் பிடிக்கப்பட்டிருந்த அவளை இயேசு அங்கு சுகமாக்குகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா வியாதியும் சரீரத்தின் சோர்வினாலும் சரீர பலவீனத்தினால வர்றதில்ல. சில வியாதிகள் பிசாசினால் நம்முடைய வாழ்க்கையிலே வரப்படுகிறது. பிசாசினால் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறது. அந்த பிசாசினால் வருகிற பிணியை நாம் அதன் வழியிலே சுகப்படுத்தினால் மாத்திரமே அதிலிருந்து நம்மளால் விடுதலையாக முடியும். யோசித்து பாருங்க, தலைவலி உங்களுக்கு வந்துருச்சு. தலைவலிக்கு நீங்க வயிற்று வலி மாத்திரையை போட்டீங்கன்னா என்ன ஆகும்? தலைவலி போகுமா? போகாது.
தலைவலிக்கு என்ன செய்யணுமோ, கஷாயம் பிடிக்கிறதோ, ஆவி பிடிக்கிறதோ, அல்லது அதை நல்லா படுத்து நித்திரை செய்கிறதோ, அதன் நிமித்தமாக தான் தலைவலி போகும். அல்லது நீங்க தலைவலி வந்துருச்சுன்னு சொல்லி வயிற்று வலி மாத்திரை எடுத்து போட்டு, அல்லது வயிற்று வலி வந்துருச்சுன்னு சொல்லி நல்லா படுத்து தூங்க ட்ரை பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? வயிற்று வலி இன்க்ரீஸ் ஆகும், நீங்க சுருண்டு போவீங்க. அதே போலதான் நம்முடைய சரீரத்திலையும், அதே போலதான் தேவஜனமா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம சரீர பலவீனத்தினால் வருகிற பிணியை அதன் வழியிலே நாம் சுகமாக்கணும். ஆனால் பிசாசினால் கொண்டு வருகிற பிணியை அதன் வழியிலே நாம் சுகமாக்க நாம் அவசியப்பட வேண்டும். அதை நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இங்க வசனம் சொல்லுகிறது, பிசாசினால் பிணி வருகிறது என்று வசனம் சொல்லு. அப்ப பிசாசின் பிணி என்பது என்னவாம்? லூக்காவின் புஸ்தகம் 10வது அதிகாரம், லூக்காவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். இங்க இந்த பிசாசினால் வருகிற பிணி எதனால் வருகிறதா? அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை அறியாதிருக்கிறபடியினால். நம்முடைய வாழ்க்கையில பிசாசின் பிணி வருவதற்கான காரணம் என்ன? தேவனுடைய ராஜ்யத்தின் வருகையை அறியாதபடியினால், அவருடைய வசனத்தை அறியாதபடியினால். அதற்கு விளக்கம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. எதனால? பாவம் வந்தபடினா. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷம் அங்கு காணப்படவில்லை. அப்ப இன்றைக்கு நாம் தேவ வசனத்தை விட்டு விலகிறோமோ, அங்கு பிசாசானவன் நுழைகிறபடினால் பிசாசின் பிணியிலே நாம் மாட்டிக்கொண்டவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அப்ப தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நாம் தேவனுடைய ராஜ்யத்தை அறிந்தவர்களாய் இருக்கிறோமா இல்லையா என்பதை நாம் நிதானித்து பார்ப்போமாக. அங்கு தேவனுடைய ராஜ்யத்தை அறிந்தவர்களாய் நாம் காணப்பட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில பிசாசின் பிணி இருக்காது, நம்மளுக்கு சௌக்கியம் இருக்கும். இந்த பிசாசின் பிணிக்குரிய விளக்கத்தை இன்னொரு வசனத்துல நாம் பார்த்தோம் என்றால், லூக்காவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 30 32 வரைக்கும் வசனம் இப்படியா சொல்லுகிறது, தேவ பாரகரும் பரிசேயரும் அவருடைய சீசருக்கு விரோதமாக முறுமுறுத்து நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்றால் கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியது அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். இங்க பாருங்க, அந்த அவர்கள் வாழ்க்கையில பிணி இருக்கிறது. ஆனா அந்த பிணி வருவதற்கான காரணம் என்ன? அவர்கள் தேவனை அறியாத பாவிகளாய் காணப்பட்டார். நாம பாவிகள் என்று நினைச்ச உடனே நம்மளுக்கு தெரிஞ்ச விபச்சாரம் செய்கிறவர்கள் அல்லது தேவனை அறியாத புறஜாதிகளை நாம் நினைக்க கூடாது. இங்கு சொல்லப்படுகிற பாவி என்பது நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு விரோதமாய் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறது நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கையில வருகிற பாவம். அங்கு பாவம் வருகிறபடினால், அந்த பாவம் தேவனை துக்கப்படுத்துபடினால், அந்த பாவத்தை நாம் அறிக்கையிடாத வரைக்கு தேவன் நம்மளை விட்டு விலகி இருக்கிறவராய் காணப்படுகிறார். அந்த நேரத்தில் பிசாசானவன் வருகிறான். அந்த பிசாசு நம்மளை கூண செய்கிறது, நம்முடைய எலும்புகளை பலவீனமாய் மாற்றுகிறது. அதனாலதான் சொல்லுகிறான், என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை, என் பாவத்தின் நிமித்தமா எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. இது எலும்பு என்பது இன்னொரு வார்த்தையில எதை காட்டுகிறது? அது பலத்தை காட்டுகிறது. நம்முடைய வாழ்க்கையில இந்த பிசாசின் பிணி வந்துருச்சுன்னா எப்படி காணப்படுவோம்? பலனற்றவர்களாய் காணப்படும். தேவனுக்காக வைராக்கியமே எழுந்து நிற்க முடியாது. குடும்பத்திற்காக பலத்தோடு எழுந்து நிற்க முடியாது. எப்ப பார்த்தாலும் பலவீனம் 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 என்கிற போராட்டம் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கும்.
நீங்க டாக்டர்கிட்ட போலாம், ஆனா சொல்லுவாங்க உங்க பலவீனம் என்னன்னே எங்களால கண்டுபிடிக்க முடியல, இந்த மாத்திரையை ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு மாத்திரை ட்ரைக்கு கொடுப்பாங்க உங்களை சாட்டிஸ்ஃபை பண்றது. அல்லது உங்களுக்கு தெரிந்த நண்பர்களிடத்திலே அல்லது உங்களுக்கு தெரிந்த நல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் சொன்னீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இப்படிப்பட்ட ஒரு பலவீனத்தை நான் கேள்விப்பட்டதே இல்லையே, இப்படிப்பட்ட போராட்டத்தை நான் கேள்விப்பட்டது இல்லையே, அல்லது இப்படிப்பட்ட வாழ்க்கையை என் கரியர்ல அல்லது என் வாழ்க்கையிலே நான் பார்த்ததே இல்லை என்று சொல்வார்கள். அதுக்கான காரணம் என்ன? உங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட பணி வந்திருக்குன்னா அது நம்முடைய சரீர பலத்தினால் வரலை, பிசாசினால் கொண்டு வரப்பட்டிருக்கு. நாம் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகுகிறதுனால் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு வசனம் சொல்லுது, தேவ ராஜ்யத்தை பிரசங்கித்து அவர்களை சுத்தமாக்கி, பிணியாளிகளை சுத்தமாக்கி. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தின் வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது அது நம்மளை விடுதலையாக்குகிறதாய் காணப்படுகிறது. அது நம்மளை பாதுகாக்கிறதாய், நம்மளுடைய பலவீனத்திலிருந்து விடுதலையாக்குகிறதாய் காணப்படும். அப்ப தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில வந்து விட்டால், அவருடைய ராஜ்யத்தை குறித்ததான அறிவு நமக்கு வந்து விட்டால், அந்த புரிந்துள்ளதால் நம்மளுடைய வாழ்க்கையில வந்துருச்சுன்னா நம் பிசாசின் பிணியிலிருந்து நாம் விடுதலையாக்கப்படும். இது நன்றாய் பார்த்தீர்கள் என்றால், வியாதியின் பிணியிலிருந்து நீங்க விடுதலையாக்கப்படணும்னா கர்த்தர்கிட்ட நீங்க வரணும், அவரிடத்துல கெஞ்சணும், அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படணும், அவர்கிட்ட விசுவாசம் வைக்கிறோம். ஆனா பிசாசின் பிணியில் இருக்குன்னா வசனம் மாத்திரமே உங்களை விடுதலையாக்க முடியும். வசனம் மாத்திரமே உங்களை விடுதலையாக்க முடியும். அந்த வசனத்தை நீங்க அறிந்திருந்தால் மாத்திரமே விடுதலையாக்க முடியும். அப்ப இது எதை காட்டுகிறது? வியாதியின் பிணியில் இருக்கிறவன் இயேசுவினால் ரட்சிக்கப்பட்டு தொடக்கத்தில் இருக்க அனுபவத்தில் இருக்கிறவங்க, அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குழந்தையை போல இருக்கிறவர்கள். ஆனா பிசாசின் பிடியில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் தேவ சமூகத்திலே நன்றாய் வளர்ந்து ஆனால் அந்த நினைவு இல்லாமல் தேவனை விட்டு விலகினவர்களாய் காணப்படுகிறார். அவர்களுக்கு வசனம் தெரிஞ்சிருக்கு, ஆனா அந்த வசனத்தை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் அந்த தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை விட்டு விலகி காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு தான் தேவன் அவர்களை ரட்சிக்க முடியாது தான் தேவன் இங்கு வெளிப்படுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில பிசாசின் பிணி இருக்கும் என்றால் அந்த பிசாசின் பிணி வருவதற்கான காரணம் நம் தேவ வசனத்தை விட்டு விலகினது. அவருடைய வசனத்துக்கு கொடுக்கிற நேரத்தை நாம் கொடுக்காமல் உலகத்துக்கு பின்பாய் ஓடினது. அவருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நம் உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. அல்லது அவருடைய வசனத்தை வாசிக்கிற நேரத்தை விட்டுட்டு நாம் மற்ற காரியங்களுக்கு ஈடுபடுகிறது. நம்மளுடைய வாழ்க்கையில அது பிணியை கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது. இதுல இன்னொரு காரியம் தெரியுமா? இதுல அநேகர் எப்படி மாட்டிக்கிறாங்கன்னா, நான் தேவனுக்காகத்தான் ஓடுறேன்னு சொல்லிட்டு அவருடைய வசனத்தை மறந்து போகிறார். ஆனா என்ன நடக்குது? அவர்கள் தேவனுக்காக தான் ஓடுறாங்க. அந்த ஓட என்ன செய்யும்? ஒரு மனுஷன் ஓடுறான்னா என்ன நடக்கும்? கொஞ்சம் கொஞ்சமா அவன் பலன் இழந்துகிட்டே வருவான். பலன் இழந்துகிட்டே வந்து அப்படி கடைசியில அவன் பலன் இறங்கி போயிடும். அவன் ஓடிக்கிட்டே இருந்தானா அவன் சோர்வடைந்து அதிலே விழுந்து விடுவான். அதே போலதான் கிறிஸ்தவ ஜீவியமும். நாம கர்த்தருக்காக தான் ஓடுறோம், கர்த்தருக்காக தான் ஊழியம் செய்யறோம், கர்த்தருக்காக தான் நிற்கிறோம், எல்லாம் நல்லதுதான். ஆனா நம்மளை பலப்படுத்த வேண்டிய வசனம் எங்கே? அவருடைய பாதத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய வெளிப்பாடு எங்கே? கர்த்தருக்காக ஓடுறேன்னு சொல்லிட்டு தேவ வார்த்தையை விட்டுட்டு நாம் ஓடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். நம்மளுக்கு பலன் கொடுக்கிற, பிசாசின் பிணியிலிருந்து நம்மளை விடுதலையாக்குற வசனம் நம்மோடு இருந்தால் மாத்திரமே நாம் தேவனோடு பலப்பட்டவர்களாய் நம்மளால் ஓட முடியும். இல்லைன்னா நமக்கு இருக்கிற கொஞ்ச பலத்துல ஓடிட்டு வசனத்தை விட்டு விலகி ஓடினதுனால நாம் விழுந்தவர்களாய் காணப்படுவோம். அப்போ தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில வசனத்துக்கு கிட்டு சேருவோமாக. எவ்வளவு வசனத்தை உங்களால் தியானிக்க முடியுமோ அவ்வளவு தியானிங்க. எவ்வளவு வசனத்தோடு உங்க நேரத்தை செலவிடுமோ அவ்வளவு நேரத்தின் வசனத்தோடு செலவிடுங்க. கிடைக்கிற நேரம் எல்லாம் வசனத்தோடு செலவிடும் பொழுது அது உங்களை பலவானாய் மாற்றும். அந்த பலத்தின் நிமித்தமாய் உங்களால் கோலியாத்தையும் வெல்ல முடியும். அந்த பலத்தின் நிமித்தமாய் உங்க வாழ்க்கையில வருகிற பிணியையும் உங்களால் நீக்க முடியும். அப்ப வசனத்துக்கு நேரத்தை செலவிடுகிறவர்களாய் காணப்படுவோம். எப்படி நாம் துதிக்கிறதுக்கு நேரத்தை செலவிடுகிறோமோ, எப்படி பாட்டு பாடி தேவனை துதிக்க நம்ம நேரத்தை செலவிடுகிறோமோ, அதே போல அதை காட்டிலும் மேலாக வசனத்துக்கு நேரத்தை ஒதுக்குங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். எந்த பிசாசானாலும் சரி, எந்த சரீரத்திலே எந்த சத்ருவினால் வந்த பிணியாய் இருந்தாலும் சரி, அவைகளை தேவன் நிர்மூலமாக்கி போடும். இந்த பிசாசினால் வந்த பிணியை எப்படி நாம் சுகமாக்க வேண்டும்? முதலாவது அவருடைய வசனத்திலிருந்து நாம் விடுதலையாகும்.
அதைத்தான் இந்த லூக்காவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் சொல்லுது பாருங்க. லூக்காவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, இப்படியா சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். இங்க வசனத்தின்படி சொல்லுகிறது, இயேசு தம்முடைய சீஷர்களை அனுப்புகிறார். எங்க அனுப்புகிறார்? வியாதியஸ்தரை சுகமாக்க. ஆனா எப்படிப்பட்ட வியாதியஸ்தர? வசனம் சொல்லுது பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கும். நம்ம இது ரெண்டையும் பிரிச்சு பார்க்கிறோம். தேவவாத அவங்க சுவிசேஷம் சொல்றாங்க, இன்னொரு பக்கத்துல குணமாக்குகிறாங்க. அப்படி கிடையாது, இது ரெண்டையும் ஒன்றாய் இருக்கிறதை காட்டுது. வசனம் வரும் பொழுது சத்தியம் அங்க வந்த உடனே அவர்களை விடுதலை ஆக்குகிறது. அந்த சத்தியம் அவர்களை விடுதலை ஆக்குகிறதுனாலதான் அடுத்த வசனம் இப்படியா சொல்லுது பாருங்க. அதே லூக்காவின் புஸ்தகம் 9:11 சொல்லுது பாருங்க, இயேசுவை குறித்து, ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள், அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களோடு பேசி சொஸ்தம் அடைய வேண்டும் என்று இருந்தவர்களை சொஸ்தப்படுத்தினார். இந்த வசனம் எப்படி தெளிவாய் சொல்லுது பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களோடு பேசி, அந்த பேசுனது அங்க யாரெல்லாம் அந்த வார்த்தையினால் சொஸ்தமாக வேண்டுமோ அவர்களை, அந்த வார்த்தை தெளிவா சொல்லுது பாருங்க, சொஸ்தம் அடைய வேண்டியவர்களை குறித்து, அதாவது சொஸ்தம் அடைய வேண்டும் என்று இருந்தவர்களை சொஸ்தப்படுத்தினார். அப்ப யாரெல்லாம் சொஸ்தமாக வரும், வார்த்தையினால் சொஸ்தமாகப்பட வேண்டுமோ அவர்களை கர்த்தர் அங்கு வார்த்தையினால் சுகப்படுத்தினார். அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிசாசினால் பிணி இருக்கும் என்றால், பிசாசினால் வந்த பிணியாளியாய் நாம் காணப்பட்டிருந்தோம் என்றால், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு தேவை. அதற்கு நாம் என்ன செய்யணும்? அந்த வசனமே சொல்லுது பாருங்க, 11வது வசனம், அவர் பின்னே போனார்கள், அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு. அப்ப அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில வரணும்னா அவரோடு நாம் நடக்கிறவர்களாய் காணப்படும். அவரை தேடவில்லை, அவர்கிட்ட போய் கெஞ்சல, அவரோடு நடந்தார்கள். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், வியாதியின் பிணியில் இருக்கிறது நீங்க தேவனை தேடணும். ஆனா பிசாசின் பிணியிலிருந்து நீங்க விடுதலை ஆகணும்னா அவரோடு நீங்க நடக்கணும். தினமும் வேதத்தை வாசிக்கணும். ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலமா என்ன நீங்க எனக்கு கற்றுக் கொடுக்கிறீங்க, இந்த வசனத்தின் மூலமா என்ன தேவ ராஜ்யத்தின் சத்தியத்தை எனக்கு கற்றுக் கொடுக்கிறீங்க, அதை நீங்க கற்றுக் கொடுங்க, நான் கற்றுக்கொள்ளுகிறேன் என்று தேவனோடு கேட்கும் பொழுது அதை நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார். நாம் தேவ வசனத்தினால் சொஸ்தமாக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்படுவோம். அப்ப தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நாம் இன்றைக்கு தேவ சமூகத்திலே கேட்போமாக, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எனக்கு கிடைக்கட்டும், என்னை உம்முடைய வார்த்தையை தியானிக்க என்னை பலப்படுத்துங்க என்று சொல்லுங்க. கேலண்டர்ல இருக்க வசனத்தை பார்த்துட்டு நான் வாசிச்சுட்டு ஓடுகிறவனா இருக்கிற என்னை உம்முடைய வசனத்திலே உட்கார்ந்து நான் ஆண்டவரே கொஞ்ச நேரம் உடைய சமூகத்திலே செலவிட்டு அதை நான் தியானிக்க எனக்கு கிருபை செய்யுங்க என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களை அப்படி கிருபை செய்வார், உங்களுடைய பிணியை நீக்குவார். அது உங்களுடைய ஆவிக்குரிய பிணியை நீக்கும், சரீரத்தில் இருக்க வியாதியை மாற்றும். அப்ப முதலாவது நாம் பார்த்தோம் சௌக்கியம் என்று பார்த்தோம். அந்த சௌக்கியத்துல 2 விதமான சௌக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். பிணியிலிருந்து சௌக்கியத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிறார். அந்த பிணியிலே 2 விதமான பிணி இருக்கு, வியாதியினால் வருகிற பிணி, பிசாசினால் வருகிற பிணி. இந்த 2லிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலையாக்குறார் என்று நாம் பார்த்தோம். 2வதாக இந்த சௌக்கியம் என்பது எதை கொண்டு வருகிறது? 2வது எதிலிருந்து தேவன் நம்மளுக்கு சௌக்கியத்தை கொடுக்கிறார்? சமாதான சௌக்கியத்தை நம்மளுக்கு கொடுக்கிறார். முதலாவது பிணியிலிருந்து சௌக்கியத்தை கொடுக்கிறார், 2வது சமாதான சௌக்கியத்தை கொடுக்கிறார். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 24வது அதிகாரம், அப்போஸ்தலரின் புஸ்தகம் 24வது அதிகாரம் அந்த 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது? நாங்கள் மிகுந்த உம்மாலே நாங்கள் மிகுந்த சமாதான சௌக்கியத்தை அனுபவித்திருக்கிறதையும். 2வது வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற சௌக்கியம் என்ன சௌக்கியம்? சமாதானம் என்கிற சௌக்கியம். சமாதான சௌக்கியத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடு. அப்ப சமாதான சௌக்கியம்னா என்ன அர்த்தம்? ரூத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது? பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி. இந்த சமாதான சௌக்கியம் வந்தா என்ன நடக்கும்? நாம் சுகமாய் வாழ்ந்திருப்போம், நாம் சுகமாய் வாழ்ந்திருப்போம்.
நம்முடைய வாழ்க்கையிலே கலக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும் பொழுது இந்த சமாதான சௌக்கியத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்து போட்டு தேவனுக்குள்ளாய் சுகமாய் வாழ்ந்திருப்போம். இன்றைக்கு உலக ஜனங்கள் எதற்காக ஓடி ஓடி பணத்தை சம்பாதிக்கிறாங்க? எதுக்காக? பணக்காரங்க அவங்ககிட்ட கோடிக்கணக்கா பணம் இருந்தாலும் நைட்டும் பகலும் அதற்காக எதற்காக உழைக்கிறாங்க? சுகமா வாழணும், சமாதானத்தோடு இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது, ஒரு போராட்டம் வந்துடக்கூடாது, எப்ப பார்த்தாலும் நான் நிம்மதியா இருக்கணும், அந்த நிம்மதி எனக்கு வேணும்னா இந்த பணம் வேணும் என்று சொல்லி அதன் பின்பாய் ஓடுகிறார்கள். அதற்காய் தங்கள் தூக்கத்தை வெறுக்கிறார்கள், அதற்காய் தங்கள் குடும்பத்தை வெறுக்கிறார்கள், அதற்காய் தங்கள் உறவை வெறுக்கிறார்கள். இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னா இந்த பணத்துக்கு பின்பாக ஓடி ஓடி தங்களுக்கு குடும்பம் என்கிறது இல்லை என்கிற நிலைமைக்கு போகிறார்கள். திருமணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, பணம் என்று ஓடுவார்கள். அவர்கள் முதிர் வயதுல தான் அதை குறித்து யோசிப்பாங்க, ஐயோ பணம் என்று ஓடி வந்தேன், இப்ப என் வாழ்க்கையில எனக்கு துணை யாரும் இல்லையே. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்க சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு சமாதான சௌக்கியத்தை தேவன் கொடுக்கவும். நமக்கு சமாதான சௌக்கியம் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது அது நம்மளை சுகமாய் வாழ்ந்திருக்க பண்ணுகிறது. அப்ப யோசித்து பாருங்க, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நாம் சுகமாய் வாழ்ந்திருக்கிறோமா, இல்ல சமாதானத்தின் சௌக்கியத்தை இழந்தவர்களாய் காணப்படுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு சமாதானமும் நிம்மதியும் இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில அது ஒரு சுகமான வாழ்க்கையாய் காணப்படும். அப்ப வசனம் சொல்லுகிறது இந்த சமாதான சௌக்கியம் என்பது சுகமாய் வாழ்ந்து இருப்பது. அப்ப சமாதான சௌக்கியம் இல்லைன்னா என்ன நடக்கும்? சமாதான சௌக்கியம் இருந்தா அங்க சுகமான வாழ்க்கை வரும். ஆனா சமாதான சௌக்கியம் இல்லைன்னா என்ன நடக்கும்? வசனம் சொல்லுகிறது, தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4 மற்றும் 5வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4 மற்றும் 5வது வசனங்கள். அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, நேபுகாத் நேச்சாராகிய நான் என் வீட்டிலே சௌக்கியமுள்ளவனாய் இருந்து என் அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். இங்க பாருங்க, நேபுகாத் நேச்சாருடைய சௌக்கியம் எப்படி இருக்கு? அவன் வீட்டிலே நல்ல சௌக்கியமா இருக்கிறான். அந்த வீட்டிலே இருக்கிற சௌக்கியம் எப்படியா மாறுகிறது? அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். அவனுக்கு தேவையானது எல்லாமே அவனுக்கு கிடைத்தது. அவன் கையை தட்டினால் ஆட்கள் வந்தார்கள், அவன் சத்தம் போட்டா அவன் சத்தத்தை கேட்க ஆட்கள் இருந்தாங்க. என்ன சாப்பிடணுமோ அவனுக்கு கிடைத்தது. அவனுக்கு தேவையான அதிகாரங்கள், அந்தஸ்து எல்லாமே அங்கே இருந்தது. அதனாலதான் சொல்லுகிறான், நான் சௌக்கியமாய் இருந்தேன், என் வீட்டிலே சௌக்கியம் உள்ளவனாய் இருந்து என் அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்று சொல்லுகிறான். ஆனா அந்த சௌக்கியத்தை என்னவாய் மாறுது பாருங்க. அந்த சௌக்கியம் இல்லைன்னு என்னவாய் மாறுது? அடுத்த வசனம் சொல்லுது, நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், அது எனக்கு திகிலை உண்டாக்கிற்று. என் படுக்கையின் மேல் எனக்குள் உண்டான நினைவுகளும் என் தலையில் தோன்றின தரிசனங்களும் என்னை கலங்க பண்ணிற்று. 4வது வசனத்துல நல்ல சௌக்கியமா இருக்கிறான், அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஆனா 5வது வசனத்துல பாருங்க, அவனை திகிலும் கலக்கமும் அவனை பிடித்தது. அவனை திகிலும் கலக்கமும் எது பிடிச்சிச்சு? யாராவது போருக்கு வந்து அவனை பிடித்தார்களா? இல்ல. அவனோடு இருக்கிறவர்கள் புரட்சி பண்ணிட்டு அவனுக்கு விரோதமா எழுப்பினாங்களா? இல்லை. அங்க அவனை திகிலும் கலக்கமும் பிடிப்பதற்கான காரணம் என்ன? அது எதுக்கு அவனை திகிலும் கலக்கமுமாய் பிடிச்சது? வசனம் சொல்லுது, அந்த சொப்பனம், அந்த சொப்பனத்தினால் வந்த நினைவு. இன்றைக்கு அநேகர் வாழ்க்கையில திகிலும் கலக்கமும் இருக்கிறதுனால அவர்களால் சௌக்கியமே வாழ முடியல. ஆனா இந்த திகிலும் கலக்கமும் வாழ்க்கையில வர்றதுக்கு காரணம் என்ன? பெரிய போராட்டம் கிடையாது, பெரிய பிரச்சனை கிடையாது, கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன போராட்டம், கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன பிரச்சனை. யோசித்து பாருங்க, இந்த ராஜாவா இருக்கிறபடினால் ஒரு 12 மணி நேரம் தூங்கியிருக்கானே வச்சுக்கோங்கமே. 12 மணி நேரம் தூங்கியிருந்தா எத்தனை மணி நேரம் இந்த சொப்பனம் வந்திருக்கும்? அவன் சொப்பனத்தை விளக்கும் போதே சொல்றான், சுருக்கமாய் தான் அவன் சொல்லுகிறான். அப்ப இந்த சொப்பனம் ஒரு 10 நிமிஷம் நீடிச்சு இருந்திருக்கும், அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் நீடிச்சிருக்கான். ஆனா அந்த 10 நிமிஷம் பிரச்சனை, 10 நிமிஷம் சொப்பனம், கண்ணுக்கு தெரியாத சொப்பனம் அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு திகிலையும் கலக்கத்தையும் கொண்டு வந்தது. அதனால் வந்த நினைவுகள் அவனுடைய வாழ்க்கையிலே கலக்கத்தை கொண்டது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே திகிலும் கலக்கமும் இருப்பது என்ன? எதிரே இருக்கிற எதிராளியினால இல்ல,
கண்ணுக்கு தெரிகிற எதிராளியினால் இல்ல, கண்ணை மூடி இருக்கும்போது நினைவுல வருது சொப்பனம், பாத்தீங்களா? அந்த நினைவுகள் அவர்களுக்கு திகிலையும் கலக்கத்தையும் கொண்டு வருது. இந்த சமாதான சௌக்கியம் இல்லை என்றால் என்ன நடக்கும்? அங்கு திகிலும் கலக்கமும் பிடிக்கும். அந்த திகிலும் கலக்கமும் வந்துச்சுன்னா அங்கு சமாதான சௌக்கியம் இருக்காது, அவர்களால் நிம்மதியாய் இருக்க முடியாது. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளை பார்த்தீர்கள் என்றால் நைட்டு படுத்தா தூக்கம் வராது. 8 மணி நேரம் படுக்கையில் இருப்பார்கள். ஆனா தூங்க காலையில கேட்டீங்கன்னா எவ்வளவு நேரம் தூங்கினப்பா? நான் புரண்டு புரண்டு படுத்து ஒரு 1/2 மணி நேரம் தூங்கி இருப்பேன், இல்ல 1 மணி நேரம் தூங்கி இருப்பேன். இன்னும் சொல்லுவாங்க, அசதியின் நிமித்தமா நான் தூங்கிட்டேன், என்னுடைய வாழ்க்கையில அந்த டயர்டு நிமித்தமா நான் தூங்கிட்டேன் என்று சொல்வார்கள். காரணம் என்ன? அவர்கள் வாழ்க்கையில தேவையில்லாத யோசனைகள், தேவையில்லாத நினைவுகள். அந்த யோசனைகளும் நினைவுகளும் அவர்களுக்கு தூக்கத்தை வர வைக்கிறது. அதுக்கு பதிலா என்னத்தை வர வைக்கிறது? திகிலும் கலக்கமும் அவர்களை பிடித்து கொள்கிறது. அந்த திகிலும் கலக்கமும் அவர்களை பிடித்து கொண்டபடினால் அவர்கள் படுக்கை கூட ஒரு போர்க்களமாய் மாறுது. அவர்கள் சரீரம் நினைவுகளோடு போராடுகிறது. அந்த நினைவுகளோடு போராடுகிறபடியினால் அங்கு தூக்கமும் இல்லை, சமாதானமும் இல்லை, சந்தோஷமும் இல்லை, அயர்ந்த நித்திரையும் கிடையாது. அப்ப வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த சமாதான சௌக்கியம் நம்முடைய வாழ்க்கையில இல்லை என்றால் அங்கு திகிலும் கலக்கமும் வருகிறது. ஆனா இந்த திகிலும் கலக்கம் வர்றதுக்கான காரணம் என்ன? வசனம் சொல்லுது. ரூத்துவின் புஸ்தகம் 1வது அதிகாரம், ரூத்துவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது? நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடு 2 குமாரர்களோடும் மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். திகிலும் கலக்கமும் இந்த ரூத்துவை பிடிக்கிறதை, நகோமியை பிடிக்கிறதை நாம் பார்க்கலாம். அந்த நகோமியை பிடித்தது அது அவள் ரூத்தை பிடிக்கிறதாய் பார்க்கலாம். இங்க 2 பேருக்கும் திகிலும் கலக்கமும் இருக்கு. அவர்கள் கணவன் மறைத்து போய்விட்டார்கள். நகோமிக்கு அவனுடைய மகன் 2 மகன் மறைத்து போய்விட்டான். ரூத்துவுக்கு அவனோடு கூட இருந்த அவன் சொந்த தேசத்தால் ஆகிய ஓவால் அங்கிருந்து ஓடி போய்விட்டான். தன்னுடைய மாமனார் மறித்து போயிட்டான், சொந்த கணவன் மறித்து போயிட்டான், சொந்த கணவனுடைய தம்பி மறித்து போயிட்டான். இப்ப 2 பேருக்கும் திகிலும் கலக்கமும் பிடிக்குது. காரணம் என்ன? அவர்கள் நியாயாதிபதிகளின் நாட்களிலே தேவனுடைய தேசத்தை விட்டு அவர்கள் மோவாப்பை நோக்கி ஓடினதுதான். பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது அது நம் மனிதர்களிடத்திலே ஓடக்கூடாது. ஒரு போராட்டம் வந்த உடனே நான் உங்களுக்கு சுகமாக்குறேன்னு சொல்ற மனிதர்களிடத்திலே போகக்கூடாது. அவர்கள் மோவாப்பியராய் இருக்கிறார்கள் என்பதை அறிந்தும் அங்கு ஓடினோம் என்றால் நாம் தேவனை இழக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அங்கு பஞ்சம் வருகிறது. பஞ்சம் வந்ததுனால இவர்கள் மோவாப்புக்கு ஓடுகிறார். அந்த பஞ்சத்திலே அவர்கள் நிலைத்து நிற்க முடியவில்லை. அந்த பஞ்சத்திலே தேவனை தேடிய தேவனுக்கு சமூகத்திலே காத்திருந்து அந்த நியாயாதிபதிகளின் சொல்லிலே கேட்டவர்களால் நடக்க முடியவில்லை. அதனால் என்ன நடக்குது? அவர்கள் மோவாப்பியரை நோக்கி ஓடுகிறார்கள். மோவாப்பியரை நோக்கி ஓடுகிறதுனாலே திகிலும் கலக்கமும் பிடிக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே திகிலும் கலக்கமும் வருவதற்கான காரணம் என்ன? தேவையில்லாத ஐக்கியம், தேவனினால் கொடுக்கப்படாத ஐக்கியம், தேவனுக்கு பிரியமில்லாத ஐக்கியம். இந்த ஐக்கியம் எப்ப வந்துருச்சு? நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன போராட்டம் வந்த உடனே தேவையில்லாத ஐக்கியத்துல போய் சேர்ற. கர்த்தர் எனக்கு பஞ்சத்தை கொடுத்துட்டார், நான் மோவாப்ட போய் செழிப்பா இருக்கிறேன். கான வசனம் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பஞ்சத்திலிருந்து தப்பிக்க நாம் மோவாப் போனாலும் சரி, அந்த பஞ்சம் நம்மளை தொடர்ந்து பிடிக்கிறதா இருக்கும். அது என்ன செய்யும்? அந்த பஞ்சம் நம்மளிடத்துல இருக்கிற எல்லாவற்றையும் உருவி போடுகிறதாய் காணப்படும். நீங்க வசனத்தை பாத்தீங்கன்னா வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, அவர்கள் பஞ்சம் அவன் மோவாப்புக்கு ஓடி போனாங்க. ஆனா திரும்பி வரும்போது என்ன நடக்குது? அங்குதான் அந்த வயல்வெளியில தான் இந்த ரூத்துவுக்கு அங்கு ஒரு சமாதானம் கிடைக்குது. அந்த வயல்வெளியில தான் ரூத்துவுக்கு ஒரு சௌக்கியம் கிடைக்குது. அப்ப இவர்கள் அந்த தேசத்திலே இருந்திருந்தால் நகோமியின் கணவன் மரித்து போயிருக்க மாட்டான், நகோமியின் பிள்ளைகள் மரித்து போயிருக்க மாட்டார், மோவாப்பியரின் ஐக்கியம் இருந்திருக்காது, மோவாப்பின் சந்ததி அவள் வாழ்க்கையிலே வந்திருக்காது. அப்ப தேவ சமூகத்திலே காத்திருக்கிற நாம் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
தேவனிடத்திலிருந்து அல்லது நம்முடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம் வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சுன்னா, சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா அதை விட்டு நாம் தேவனை விட்டு ஓடுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. தேவ பலத்தை வைத்து அதை மேற்கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்ப இந்த சமாதானம், இந்த திகிலும் கலக்கமும் நம்முடைய வாழ்க்கையில வர்றதுக்கான காரணம் என்ன? நம்ம தேவையில்லாத தவறான ஐக்கியம், தேவனுடைய இடத்துல இருந்த ஐக்கியத்தை எடுத்துட்டு மற்றவர்களிடத்துல இந்த ஐக்கியத்தை கொண்டு போய் வைக்கிறது தான் இந்த திகிலும் கலக்கத்தையும் நம்மளுக்கு கொண்டு வருகிறது. அது எதை காட்டுகிறது? நாம் தேவனை விட்டு விலகுகிறதை காட்டுது. தேவனை விட்டு என்றைக்கு விலகுறோமோ அன்றைக்கு நம்மளை திகிலும் கலக்கமும் பிடித்துக் கொள்ளும். இரண்டாவதாக எதனால் இந்த திகிலும் கலக்கமும் வருதா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது. 16வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார், கர்த்தரால் வரவீரப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அப்பொழுதோ சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனினால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறது. இரண்டாவதால் கலக்கம் வருகிறதற்கான, திகில் வருவதற்கான காரணம் என்ன? கர்த்தரை விட்டு நாம் நீங்கினோம் அல்லவா, அதன் நிமித்தமாய் கர்த்தரினால் அனுப்பப்பட்ட ஆவி. நாம் அநேக சொல்லுவாங்க கர்த்தர் அனுப்ப மாட்டார் என்று சொல்லுவாங்க. அதை நாம் கேட்டு நாம் வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது. கர்த்தர் எவ்வளோக்கு எவ்வளவு இரக்கம் உள்ளவரோ, கர்த்தர் எவ்வளோக்கு எவ்வளவு அன்புள்ளவரோ, கர்த்தர் எவ்வளோக்கு எவ்வளவு கிருபை உள்ளவரோ, அதே விதத்திலே கர்த்தர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறபடினால் நம்மளை சிட்சிக்கிறவருமாய் இருக்கிறார். அவர் நமக்கு சிட்சிக்கிறவராய் இருக்கிறபடியினால் அவருடைய திகழும் கலக்கமும் நம்மளை பிடிக்குது. இங்க நேபுகாத்நேச்சர் யார்? அவனை தேவனே அறியாத ஒரு புறஜாதியார். அவன் இஸ்ரவேல் ஜனத்தை கூட்டத்துல இல்லாதவன், இஸ்ரவேல் ஜனத்தை அடிமையாய் வைத்திருக்கிறவன். ஆனா கர்த்தர் அவனை நேசித்தபடினால் என்ன செய்கிறார்? அவனுக்கு 7 ஆண்டு என்கிற ஒரு சிட்சையை கொடுக்கிறார். அவனை அடித்து புழு வந்து சாகு என்று சொல்லவில்லை. அவனுடைய வாழ்க்கையில தேவனை விட்டு விலகி அந்த மேட்டிமை வந்தவுடனே என்ன செய்கிறார்? கர்த்தர் அவனை அடிக்கிறார். புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா மேட்டிமை வந்ததுனால தூதனை வந்து அடித்தான், புழு பிடித்து செத்தான். ஆனா இங்கு நேபுகாத்நேச்சரை கர்த்தர் அடித்து புழு புழுத்து சாக வைக்கல, அதுக்கு பதிலா ஒரு சின்ன சிட்சையை கொடுக்கிறார். அப்ப எதுக்கு? அது எதை காட்டுகிறது? கர்த்தர் நேபுகாத்நேச்சார் மீது அன்பாயிருந்தார். அதுதான் உண்மை வசனத்தின்படி. அதனாலதான் வசனத்துல அவன் தேவனை துதிக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆனா இங்கு வசனம் சொல்லுகிறது, நாம் கர்த்தரை விட்டு நீங்கும் பொழுது தேவனினால் அனுப்பப்படுகிற சிட்சை நம்முடைய வாழ்க்கையிலே வரும். முதலாவது நாம் நம்முடைய பிரச்சனை, நாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே திகழையும் கலக்கத்தையும் பிடிச்சுக் கொள்கிறோம். எப்படி? தேவையில்லாத ஐக்கியத்துல இருக்கிறதுனால. இரண்டாவது, இன்னொரு சில பேருக்கு எப்படி திகிலு கலக்க வருது? அது கர்த்தரினால் அனுப்பப்படுகிற சிட்சை. இது ரெண்டா இருந்தாலும் இது ரெண்டும் என்ன எதை காட்டுகிறது? நம்முடைய வாழ்க்கையிலே சமாதான சௌக்கியம் இல்லை. அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிறேன்னா நம்மளுக்கு நல்ல நித்திரை இல்லையா, சமாதானம் இல்லையா, சந்தோஷம் இல்லையா, தேவையில்லாத ஐக்கியத்தின் நிமித்தமாய் அது ஒரு சின்ன பிரச்சனையை போல நம்முடைய வாழ்க்கையில குத்தி கொண்டிருக்கா, அதனால் நம்முடைய வாழ்க்கை திகிலும் கலக்கமும் பிடித்து கொண்டிருக்கா, இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சௌக்கியத்தை கொடுக்கிறார். இந்த தேவையில்லா ஐக்கியத்துக்கு ஒரு சிறந்த உதாரணத்தை நாம் பார்த்தோம்னா, கடன்காரர்கள். நீங்க இந்த யாராவது கடன் வாங்கிட்டாங்கன்னா பாத்தீங்கன்னா, அவங்க சின்ன ஒரு 5 ரூபாய் 5000 ரூபாய் தான் கடன் வாங்கியிருப்பாங்க, அல்லது ஒரு 500 ரூபாய் தான் கடன் வாங்கியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்கமே. அந்த 500 ரூபாயை கூட கொடுக்க முடியாத சூழ்நிலை என்ன இவங்க அந்த கடன்காரர்கள் எப்போ வருவானோ என்று பயந்து கொண்டிருப்பாங்க. அது ஏதாவது ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா கடன்காரன் வந்துட்டாங்களோங்கிற ஒரு திகில் இருக்கும். அந்த கடன்காரன் வந்து வார்த்தையை கேட்டுட்டா அது ஒரு கலக்கத்தை கொண்டு வரும். இதுதான் ஒரு சின்ன உதாரணம். தேவையில்லாம போய் கடன் வாங்க வேதம் என்ன சொல்லுது? நாம் கடன் வாங்க கூடாது. அப்ப நாம் கடன் வாங்க கூடாதுன்னு வேதம் சொன்னாலோ நம்ம போய் வாங்குகிறதுனால் நம்முடைய வாழ்க்கையில திகிலும் கலக்கம் வருது. அப்ப வேதத்துக்கு முரம்பா போய் ஐக்கியத்தை வைக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில திகிலும் கலக்கமும் கொண்டு வருது, அது நம்முடைய சௌக்கியத்தை எடுத்து போடுது. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதத்திலே தேவன் உங்களுக்கு சௌக்கியத்தை வர பண்ணி உங்களை குணமாக்குகிறார். சௌக்கியத்தை வர பண்ணி உங்களை குணமாக்குகிறார். தேவையில்லாத ஐக்கியத்தை தேவன் முறித்து போடுகிறார். தேவையில்லாத ஐக்கியத்தை தேவன் இணைப்பை முறித்து போடுகிறார்.
தேவன் கொடுத்த சிட்சை நிமித்தமாய் நீங்கள் கர்த்தர் பக்கம் திரும்பும்படி நேபுகாத் நேச்சார் போல, ரூத்தை போல தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாய் நீங்கள் மாறப்போகிறீர்கள். நேபுகாத் நேச்சார் எப்படி ராஜ்யத்துக்கு திரும்பினானோ, எப்படி ரூத்துக்கு தன் கணவனை பெற்றுக் கொண்டாலோ, அதிகாரியாய் மாறினாலோ, அதே போல் கர்த்தர் நீங்கள் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறார். நீங்கள் எதனால் கலக்கம் அடைந்தீர்கள், எதனால் திகில் அடைந்தீர்கள், அவைகளில் இருந்து கர்த்தர் இன்றைக்கு உங்களை விடுதலை ஆக்குகிறார். அதற்கு நாம் என்ன செய்யணும்? அவருடைய வசனத்திலே நாம் நிலைத்திருக்கணும். அதற்கு நாம் என்ன செய்யணும்? நாம் தேவனை தேட இருக்கலாம், நாம் காணப்படணும். அதற்கு நாம் என்ன செய்யணும்? தேவனுடைய வல்லமைக்கு பிரயாசப்படுகிறதா இருக்கணும். இங்க நேபுகாத் நேச்சார் வசனம் சொல்லலாம், அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில், அப்ப அவன் தேவனை நோக்கி பார்க்கிறான். ரூத்துவை குறித்து பார்க்கும் பொழுது அவள் தங்கினால், அதனால் அங்கு அவளுக்கு ஒரு சௌக்கியம் வருகிறது. அப்ப தேவ சமூகத்துல நம்முடைய இரவு நேரத்தை கர்த்தருடைய சமூகத்துல நாம் செலவிட்டோம் என்றால், கர்த்தரை நாம் ஏறெடுத்து பார்த்தோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத ஐக்கியங்கள் முறிந்து போகும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத அந்த உறவுகள் முறிந்து போகும். அதனால் என்ன நடக்கும்? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற திகிலும் கலக்கமும் போய் நம்மளுக்கு சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். நம்ம தேவ சமூகத்துல நேரத்தை செலவிடுறதுக்கு பதிலா அங்க போய் கூட்டமா உட்கார்ந்து பேசுறோம் பாத்தீங்களா? தேவனுடைய சமூகத்துல நேரத்தை செலவிடுறதுக்கு பதிலா நண்பர்கள் என்று சொல்லி உட்கார்ந்து பேசுகிறோம் பாத்தீங்களா? அந்த தேவையில்லாத வார்த்தைகள் அங்கு தேவையில்லாத ஐக்கியத்தை கொண்டு வருகிறது. அந்த ஐக்கியம் நம்முடைய தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை எடுத்து போடுகிறது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில திகிலும் கலக்கம் பிடிக்குது. அப்ப இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறது ரெண்டே விஷயம் தான். ஒன்னு, அவரை தேடுங்க, அவரோடு நடங்க. அவரை தேடி அவரோடு பிரயாசப்பட்டு விசுவாசத்தில் உறுதிப்படுங்க. அவரோடு நடந்து வசனத்திலே உறுதிப்படுங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையில ஐக்கியம் பலப்படும். தேவையில்லாத ஐக்கியங்களை கர்த்தர் முறித்து போடுவார். இப்பொழுது எல்லோரும் நம்முடைய கண்களை மூட போகிறோம். முதலாவது நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எனக்கு பிணியிலிருந்து சௌக்கியத்தை கொடுங்க. என் வாழ்க்கையில இருக்கிற பிணியிலிருந்து சௌக்கியம், வியாதியினால் வந்த பிணியிலிருந்து சௌக்கியம், பிசாசினால் விடப்பட்ட பிணியிலிருந்து எனக்கு சௌக்கியத்தை கொடுங்க. நான் உம்மை தேடுகிறேன், உம்முடைய வசனத்தோடு உம்மோடு நான் நடக்க ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சௌக்கியத்தை கொடுக்கிறார். எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிப்போம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூட இருக்கிறக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் இன்றைக்கு சொன்ன வார்த்தையின்படி சௌக்கியத்தை உடைய பிள்ளைகளுக்கு நீர் வரச் செய்வீராக. ஆண்டவரே, உம்மை தேடி உம்முடைய வல்லமைக்காக பிரயாசப்பட்டு உம்முடைய வல்லமையை தொட்டு அதனால் விசுவாசத்துல உறுதிப்பட்டு ஆண்டவரே, வியாதியிலிருந்து இப்பொழுதே சுகமாவார்களாக. யாரெல்லாம் வியாதியிலே காணப்படுகிறார்களோ, சரீர வியாதியாய் இருந்தாலும் சரி, பிசாசின் பிணியாய் இருந்தாலும் சரி, சமாதான கேட்டினால் வந்த வியாதியாய் இருந்தாலும் சரி, இப்பொழுதே ஒரு விடுதலை உண்டாவதாக. இப்பொழுதே நீர் விடுவிப்பவர்களாக. ஆண்டவரே, உம்மோடு நடக்கிறவர்களாய், உம்மை தேடுகிறவர்களாய், உம்முடைய பிள்ளைகளை நீர் மாற்றுகிறக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, அன்னைக்கு 18 வருட கூடியை சுகமாக்கினீர் அல்லவா? எலும்புகளை பலப்படுத்த உதவி செய்தீர் அல்லவா? அதே போல உம்முடைய பிள்ளைகளின் எலும்புகள் பலனடைவதாக. கர்த்தருக்காய் வைராக்கியம் நிற்கிறவர்களாய் மாறுவார்களாக. தேவையில்லாத ஐக்கியங்கள் இன்றைக்கே நிர்மூலமாக்கப்பட்டு இவர்கள் திகிலும் கலக்கமும் இவர்களை விட்டு நீங்கட்டும் கர்த்தாவே. நேபுகாத் நேச்சார் சொன்னான் அல்லவா, என் வீட்டிலே நான் சௌக்கியமாய் இருந்தேன், நான் அரண்மனையிலே இருந்தேன் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் இவர்களுக்கு சௌக்கியத்தை கொடுத்து இவர்கள் வீட்டிலே ஆண்டவரே இவர்கள் சௌக்கியமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. அதன் நிமித்தமாய் இவர்கள் வாழ்க்கை ஒரு அரண்மனையின் வாழ்க்கையை போல் மாறட்டும் கர்த்தாவே. இவர்கள் ஜெபிக்கிற காரியங்கள், தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் அருளை செய்கிறக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.